Oh, so sorry, Basangla. Now am I audible? Now is the audio clear? Okay, so good morning once again, my lovely class. Hi, Archana, Bashini, Abhi, Vignesh, Pooja, Meenakshi, Gunashekaran, Rakshita. So happy to see all of you. So very good morning. And இன்னைக்கு நம்ம சாம்பியன்ஸ் லீக்ல ஒன் ஷாட் பார்க்க போறோம் பசங்களா. நம்ம ஒன் ஷாட் சீரீஸ்ல this is our biotechnology unit. Okay, so I was just saying that biotechnology வந்து both principles and process and application வந்து every year we have seen at least 3 to 4 questions. So definitely ரொம்ப வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு set of chapters. Okay, so அதை வந்து full one shotல என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே வந்து we're going to cover in this class. So இந்த கிளாஸை நீங்கள் அட்டென்ட் பண்ணாவே வந்து டெஃபினட்டாக இந்த சாப்டரில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் செக்ஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பக்காவாக கவர் ஆகிடும். ஓகே பசங்களா? Okay, so all good now. Shruti ma'am class la energy தெரிக்க விடுங்க. Let me see some stars in the chat box. Aragappan, Mahalakshmi, Gokula Krishnan, Hema, Jocelyn, Vanita, Shahira. So good to see all of you. Samma energy இருக்கு நம்ம chat boxல இன்னைக்கு. That's what I also want. நம்ம 11th and 12th படிக்கிற பசங்களுக்காக வேண்டி கோயம்புத்தூர் கேம்பஸ்ல we are starting classes பசங்களா ஏப்ரல் 3ஆம் தேதி. இதுல வந்து டாப் 100 என்ரோல்மெண்ட்ஸுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 days of ஃப்ரீ கிளாஸ் கிடைக்கும், ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் கிடைக்கும், லைப்ரரி ஆக்சஸ் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். ஸோ நம்ம ஜைலம் சென்டரை விசிட் பண்ணி சீக்கிரமாக உங்கள் என்ரோல்மெண்ட்டை வாங்கிக்கோங்க. பிகாஸ் சீட்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஃபில் ஆகிட்டு இருக்கு. டெஃபினட்டாக கோ அண்ட் விசிட் ஆர் சென்டர் அட் த ஏர்லியஸ்ட். ஓகே, எஸ் ஓகே, என்னோட ஸ்லைட் மாறலை. ஜஸ்ட் கிவ் மீ 1 செகண்ட். எதனால் மாறலைன்னு பார்க்கலாமா? நம்ம கிளாஸில் ஆஸ் யூஷுவல் யாரோ சூனியம் வைக்க வந்துட்டாங்க. அது அந்த கிளிச் எல்லாம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா மாறிடும். ரைட், ஓகே, மாறியாச்சு. ஓகே, அண்ட் நம்ம நோட்ஸ் எல்லாமே வந்து வில் பி அப்லோடட் இன் டு த வாட்ஸ்அப் கம்யூனிட்டி பசங்களா. ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் டெஃபினட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க, இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கல அப்படின்னா. ஸோ எல்லாமே வந்து இப்போது வந்து டெலகிராம்லேருந்து இஸ் ஷிஃப்டட் டு வாட்ஸ்அப். ரீசன் பீயிங் டெலகிராமில் வந்து இஸ் நாட் வெரி ஆக்சசபிள். பட் வாட்ஸ்அப் வந்து எல்லாருக்குமே இருக்குது, நோட்டிஃபிகேஷன் ஸ்டார்டான்னு வந்துடும். ஸோ நீங்கள் டெலகிராம் குரூப்பில் இருந்தாலுமே இங்கே வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா this is exclusively for the notes. Okay, Simran, this WhatsApp is not working. Okay, I mean I think it was sorted out in the previous classes, illaya. I think this QR is different, so you can try this now. Okay, all right, கிரேட் பசங்களா. நவ் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்காகவே நம்மளோட ஆஃப்லைன் சென்டர்ஸில் நல்ல ஒரு ஸ்காலர்ஷிப் காத்துட்ருக்கு. அண்ட் நம்ம கிராஷ் கோர்ஸ் ஆல்ரெடி தொடங்கியாச்சு பசங்களா. இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலன்னா டெஃபினட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, யூ வில் ஹாவ் ஆக்சஸ் டு த ப்ரீவியஸ் ரெக்கார்டிங். ஸோ நீங்கள் லேட்டாக ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னு கவலைப்பட தேவையில்லை. நம்மளோட ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் இஸ் only 6,000 rupees plus GST without the material. With the materialனா it will be 8,000 rupees plus GST. ஓகே, இதில் வந்து உங்களுக்கு லைவ் கிளாஸஸ்லேருந்து டவுட் கிளியரன்ஸ்லேருந்து ஒரு ஃபீட்பேக் சிஸ்டம் அண்ட் ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். ஓகே, ஸோ நீங்கள் என்ன தான் செல்ஃப் ஸ்டடி பண்ணாலும் ஒரு ஸ்ட்ரக்சர் நம்மளோட ஸ்டடி பிளானில் இல்லை அப்படின்னா அது கஷ்டம் தான் இல்லையா? ஸோ அதனால வந்து நம்ம ஆன்லைன் பேட்ச்க்கான ஆக்சஸை வந்து டெஃபினட்டாக யூ கேன் கெட். பட் ஆஃப்லைனில் வந்து ஒரு ஸ்டடி எக்ஸ்பீரியன்ஸோடு சேர்ந்து நம்ம டீச்சரோட இன்டராக்ட் பண்ணுறது அது எல்லாமே வந்து ஒரு தனிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா? ஸோ அது வந்து இன்க்ளூடிங் நம்ம ஆன்லைன் பேட்ச்க்கான ஆக்சஸ் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல் அண்ட் GST இட் இஸ் only 20,000 rupees பசங்களா. ஸோ டெஃபினட்டாக நம்மளோட ஆஃப்லைன் சென்டர்ஸை போய் விசிட் பண்ணி உங்களோட அட்மிஷனை வாங்கிக்கோங்க, அல்லது நம்பருக்கு கால் பண்ணி கூட நீங்கள் உங்கள் என்கொயரிஸை கேட்டுக்கலாம். ஓகே, ஸோ நம்ம கோயம்புத்தூர், திருச்சி அண்ட் திருநெல்வேலி சென்டர்ஸில் இந்த ஒரு கிராஷ் கோர்ஸ் ஹேஸ் ஆல்ரெடி ஸ்டார்டட். பட் ஸ்டார்ட் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆச்சுங்கிறதுனால டெஃபினட்டாக நீங்கள் வந்து இப்போ கூட உங்களோட என்ரோல்மெண்ட்டை வாங்கிக்கலாம். ஓகே கிஷோர், March 26th நம்ம கிராஷ் கோர்ஸ் ஆரம்பிச்சிருச்சுக்கண்ணா. ஓகே, oh, Simran is still not working. Okay, don't worry. Let me get that sorted. Okay, don't worry. By the end of this class, it will be sorted. Cheriya? Okay, fine. So, நம்ம biotechnology principle and process ஆரம்பிச்சிடலாமா பசங்களா? Okay, so shall we start? Everyone? Bashini, Kishore, okay, yes ma'am, சூப்பர், ஆரம்பிச்சிடலாம் பசங்களா.
ஸோ பயோடெக்னாலஜி அப்படிங்கிறது பயோனா லைஃப். ஸோ நம்ம லிவிங் ஆர்கானிசம்ஸ் உடைய லிவிங் ஆர்கானிசம்ஸ் அஸ் அ ஹோல் ஆர் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற ஏதோ ஒரு என்சைம் அல்லது ஏதோ ஒரு ப்ரோட்டீனில் ஏதோ ஒரு ப்ராடக்டை வந்து நம்ம வந்து நம்மளோட தேவைக்காக வேண்டி ஒரு டெக்னாலஜிக்கல் ஆஸ்பெக்டை இன்டகிரேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறோம். Okay, so basically exploitation of certain genes, certain products that are available in ஒரு சில organisms. So அந்த living ஆன ப்ரோட்டீன் என்சைம்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து நமக்கு தேவையான மாதிரியான ப்ராசஸ்லையும் ப்ராடக்ட்லையும் யூஸ் பண்ணுறது தான் பயோடெக்னாலஜி. ஓகே, ஸோ இன்டிகிரேட்டிங் நேச்சுரல் சயின்ஸ் வித் ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஒரு ப்ராடக்ட்டுக்கோ சர்வீஸுக்கோ நம்ம வந்து அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அதுதான் நம்மளுடைய பயோடெக்னாலஜி. ஓகே, ஸோ என்ன நம்ம வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன் கூட ஒரு விதமான ஒரு பயோடெக்னாலஜி ப்ராசஸ் தான். ஓகே, வேரின் நம்ம வந்து செயற்கையாக நம்ம வந்து we are trying to utilize these living cells, living enzymes. ஓகே, அதே மாதிரி வந்து யூசிங் எ ஜீன், ஒரு ஜீன் வந்து வேற ஏதோ ஒரு ஆர்கானிசம்ல இருக்கு அப்படின்னா அதை நம்ம வந்து எப்படி ஐசோலேட் பண்ணி நம்மளோட தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு டிஎன்ஏ வேக்சின், ஸோ வேக்சின் வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஒரு பேத்தஜனாக இருந்துச்சு அப்படின்னா அதை வீக்கன் பண்ணி நம்ம அனுப்பிச்சோம் அப்படின்னா there is a risk இல்லையா, potential risk that the person might get infected. ஸோ அதுக்காக நம்ம வந்து அந்த ஒரு ஆன்டிஜனை மட்டும் நம்ம வந்து எடுத்து we are trying to create a vaccine. So that is a DNA vaccine. அது மட்டும் இல்லாமல் ஜீன் தெரப்பிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான அப்ளிகேஷன்ஸில் இந்த பயோடெக்னாலஜியை நம்ம பார்க்கலாம். ஸோ இதோட ஃபண்டமெண்டல்ஸ் என்ன, ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள்ஸ் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட்லி நம்ம ஒரு டிஎன்ஏயோ இல்லை ஆர்என்ஏயோ நம்ம ஆல்டர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஏன் ஆல்டர் பண்ணணும் மேம் அப்படின்னா ஒரு 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 ஹோஸ்டோட பாடியில் ஓகே யாரோ ஒரு ஹோஸ்ட், அந்த ஹோஸ்ட் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா டிஎன்ஏ இருந்துச்சுன்னா வாப்பா அப்படின்னு சொல்லி சேர்த்து ரெப்ளிகேட் பண்ணி கொடுக்க போகிறாங்க. பட் அந்த ஒரு ஹோஸ்ட் வந்து வெறும் இந்த ஜீனை இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொன்னால் அது வந்து அக்செப்ட் பண்ணிக்குமா? பண்ணிக்காது. ஸோ அந்த ஹோஸ்ட் வந்து டிஎன்ஏ ரெப்ளிகேட் பண்ணும்போது நமக்கு தேவையான ஜீனை கரெக்டாக இன்னொரு டிஎன்ஏல ஒரு பிளாஸ்மிட்லேயோ இல்லை ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் பாக்டீரியோஃபாஜ்லேயோ நம்ம வந்து அதை இன்டிகிரேட் பண்ணி அந்த ஒரு டிஎன்ஏ நம்ம இந்த ஹோஸ்ட்குள்ளே அனுப்பும்போது இந்த ஹோஸ்ட் வந்து தன்னோட டிஎன்ஏ நினச்சிட்டு இட் வில் ஸ்டார்ட் ரெப்ளிகேட்டிங் த ஹோல் சிஸ்டம். Okay, that is what is going to happen. So in this process நம்ம என்ன பண்ணுறோம், ஜீன்ஸை வந்து we are editing, we are altering. நமக்கு தேவையான ஜீனை நம்ம ஐசோலேட் பண்ணி அதை வந்து நம்ம மாற்றி ஹோஸ்ட்குள்ளே செலுத்தும் போது அந்த ஹோஸ்ட் will now be able to produce this DNA. ஓகே, ஸோ நார்மலாக என்ன நடக்கும், நம்ம டிஎன்ஏல என்ன சீக்வன்ஸ் இருக்கோ அந்த ப்ரோட்டீனை தான் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும் இல்லையா. இப்போ வேற ஒரு டிஎன்ஏ நமக்குள்ளே செலுத்தியாச்சுன்னா அந்த டிஎன்ஏக்கான ப்ரோட்டீனை நம்ம சிந்தசைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ திஸ் ப்ராசஸ் இஸ் ஜெனட்டிக் இன்ஜினியரிங். நவ் ஃப்ரம் தேர் நம்ம என்ன பண்ணணும், இந்த ஹோஸ்ட் வந்து இந்த டிஎன்ஏ எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான தகுந்த ஒரு கண்டிஷனை கொடுத்து we have to produce the product. ஸோ அது எல்லாமே பயோ ப்ராசஸ் இன்ஜினியரிங்கில் வரும். கிளியர்? Ambience means the environment, Abhinesh. Okay? Clear? Superb. So now coming to actually how this genetic setup வந்து எப்படி நம்ம காம்பினேஷன் நேச்சுரலாக நடக்குது அப்படின்னு சொன்னால் it is through sexual reproduction. So sexual reproductionல தான் நமக்கு ரீகாம்பினேஷன் கிடைக்கும். whereas asexual reproductionல அந்த genetic material அப்படியே ப்ரிசர்வ் ஆயிருக்குமே தவிர there is no change. கரெக்டா? ஸோ வென் எவர் நம்ம வந்து ட்ரெடிஷ்னலான ஒரு ஹைப்ரிடைசேஷன் ப்ரொசீஜரோ இல்லை அனிமல் ப்ரீடிங் ப்ரொசீஜர்லையோ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து அந்த ஒரு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனை நம்பி நம்ம வந்து ப்ரீடிங் பண்ணும்பொழுது வாட் ஹேப்பன்ஸ், அப்போ வந்து நமக்கு தேவையான ஜீனுங்கிறத தாண்டி அந்த ரீகாம்பினேஷனில் நமக்கு தேவை இல்லாத ஜீனை கூட நம்ம மல்டிப்ளை பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. பட் இன் த கேஸ் ஆஃப் ஐசோலேட்டடான இந்த மாதிரி பயோடெக்னாலஜி ஆர் ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கில் நம்ம அந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் நமக்கு தேவையான ஜீனை ஐசோலேட் பண்ணி ஒரு ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ நம்ம தயாரிச்சுக்கலாம். அண்டர்ஸ்டுட்? ஸோ யூஸ் ஆஃப் ஜீன் க்ளோனிங் அண்ட் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த ஜீனை நம்ம மல்டிபிள் காப்பீஸ் போடலாம். ஓகே, வித்தவுட் எனி கைண்ட் ஆஃப் ஒரு என்ன சொல்கிறது, வித்தவுட் எனி கைண்ட் ஆஃப் சேஞ்ச் ஆர் வித்தவுட் எனி கைண்ட் ஆஃப் ரீகாம்பினேஷன் நம்மளால் அது அப்படியே வந்து ஐ கேன் மேக் காப்பீஸ். அண்டர்ஸ்டுட்?
இஸ் தட் கிளியர்? ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த டிஎன்ஏயை ஹோஸ்ட்டுக்குள்ளே ஒரு வெக்டர் வழியாக கூட்டிகிட்டு போக போகிறோம். ஸோ கூட்டிகிட்டு போகும்போது அந்த ஹோஸ்ட் டிஎன்ஏயோடு சேர்ந்து நம்மளோட இந்த டிஎன்ஏயும் வந்து வில் ரெப்ளிகேட். அண்டர்ஸ்டுட் பசங்களா? Is that clear? Arini, Abhi, Archana, Bashini, all clear? Super. Okay, so firstly வந்து ஒரு ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ இந்த ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் இருந்தால் தான் அந்த ரெப்ளிகேஷன் தொடங்கும். ஸோ நான் ஹோஸ்ட் பாடிக்குள்ளே போட்டுட்டேன், ஆனால் போட்டு இந்த ஒரு பீஸ் ஆஃப் டிஎன்ஏ ஹேஸ் டு ரெப்ளிகேட்னோ, அப்போ இந்த ஒரு செக்ஷனுக்கு எனக்கு ஒரு ஓஆர்ஐ, ஒரு ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் டெஃபினட்டாக முக்கியம். ஸோ அது இருக்கக்கூடிய ஒரு அந்த மாதிரி ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷனுக்கு காப்பி நம்பர் ஹையாக இருக்கக்கூடிய பிளாஸ்மிட்ஸ் ஆர் ஹையாக இருக்கக்கூடிய வெக்டர்ஸ் தான் வந்து நம்ம மெயினாக யூஸ் பண்ணுவோம். மேம் வாட் இஸ் வெக்டர்? நான் என்கிட்ட ஒரு பீஸ் ஆஃப் ஃபாரின் ஜீன் இருக்குது, ஃபாரின் டிஎன்ஏ, இதுதான் எனக்கு தேவையான ப்ரோட்டீன். பட் இதை என்னோட ஹோஸ்ட்குள்ளே இந்த வச்சுக்கோன்னா அவன் எடுத்துக்க மாட்டான். ஸோ அவன் எடுத்துக்க மாதிரியான ஒரு பிளாஸ்மிடை, ஒரு ஃபுல் குரோமோசோம் செட்டை நான் வந்து ரெடி பண்ணி அந்த டிஎன்ஏ தான் நான் உள்ளே அனுப்ப முடியும். ஓகே, ஸோ அந்த எடுத்துகிட்டு போகிற என்னோடய ஃபாரின் ஃப்ராக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏயை ஹோஸ்ட்குள்ளே எடுத்துகிட்டு போகிற அந்த ஒரு டிஎன்ஏ தான் வந்து we call as a vector. ஓகே, இஸ் தட் கிளியர் பசங்களா? ஸோ இந்த ஒரு ஏலியன் டிஎன்ஏயை வந்து நான் ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல வெக்டர்கிட்ட வந்து அட்டாச் பண்ணி அதை வந்து ஹோஸ்ட் ஆர்கானிசமில் போட்டேன் அப்படின்னு சொன்னால் அவன் என்ன பண்ணுவான்? he will clone it, the host will clone it, making multiple copies of any DNA that you put inside the host. Understood பசங்களா? Is it clear? So first recombinant DNA அப்படிங்கிறது வந்து ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிளாஸ்மிட்ல போட்டு சால்மோனெல்லா டைஃபியூரியமில் தான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரீகாம்பினன்ட் டிஎன்ஏயை தயாரித்தாங்க. ஓகே, நவ் ஸ்டான்லி கோஹீன் அண்ட் ஹெர்பர்ட் பாயர் இவங்க தான் வந்து இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் ஜீனை வந்து ஒரு பிளாஸ்மிட்ல போட்டு அதை வந்து சால்மோனெல்லா டைஃபியூரியம்குள்ளே போட்டு ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத ஒன்றை வந்து தே ஸ்டார்டட் எக்ஸ்பெரிமெண்டிங். ஓகே பசங்களா? ஸோ ஒரு சில இடத்துல நம்ம கட் பண்ணணும்னு ஆசை இருக்குல்ல, அதாவது கட்டிங் ஆஃப் த டிஎன்ஏ. ஸோ நமக்கு இந்த பீஸ் ஆஃப் டிஎன்ஏ மட்டும்தான் நமக்கு தேவையான ஜீனு. இப்போ இந்த பிளாஸ்மிட்ல இதை இங்கே கட் பண்ணி அங்கே சொருகணும்னா அங்கே ஆல்ரெடி இருந்த பீஸை எடுத்துகிட்டு இந்த பீஸை நம்ம வச்சு we have to attach. நான் இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் அப்படிங்கிற ஒரு குரூப் ஆஃப் என்சைம்ஸை கண்டுபிடிச்சாங்க which are functioning as the molecular scissors. ஸோ எங்கே வேணால் நான் டிஎன்ஏ கட் பண்ணிக்கலாம். ஓகே, அதை பிளாஸ்மிட் டிஎன்ஏல நான் லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ பிளாஸ்மிட்னா என்ன? எனி அதர் ஒரு பாக்டீரியல் செல்லையோ இதுலையோ பார்த்தீங்க அப்படின்னா குரோமோசோம் அவங்களோட ஜெனட்டிக் மேக்கப் இருக்குல்ல, அந்த குரோமோசோமை தாண்டி there will be some extra chromosomal circularஆன டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ. ஸோ அந்த ஒரு செட் ஆஃப் டிஎன்ஏ தான் நம்ம வந்து பிளாஸ்மிட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஈகோலைக்கு ஒரு செட் ஆஃப் பிளாஸ்மிட்ஸ் இருக்கும் அப்படின்றப்ப அந்த பிளாஸ்மிட்ல நம்ம ஃபாரின் ஜீனை செலுத்திட்டோம் அப்படின்னு சொன்னால் ஈகோலை அப்படிங்கிற அந்த பாக்டீரியாவோட டிஎன்ஏக்கு ஒன்றும் ஆகாது. ஆனால் இந்த பிளாஸ்மிட்ல நம்ம ஃபாரின் ஜீன் வச்சிருக்கிறதுனால இட் will replicate and give us our product. Clear பசங்களா? So plasmid is the vector and the host is my whichever bacterial cell that is going to replicate. ஓகே, ஸோ நான் வந்து என்னோட ஃபாரின் ஜீனையும் என்னோட தேவையான செக்மெண்ட்லேருந்து கட் பண்ணிக்கணும், பிளாஸ்மிடையும் கட் பண்ணணும், ரெண்டுத்தையும் அட்டாச் பண்ணணும். அப்படின்னா எனக்கு கட் பண்ணுறதுக்கான பர்டிகுலர் மாலிக்யூல்ஸ் தான் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் ஆர் மாலிகுலர் சிசர்ஸ். Okay, so vectorsல இதை ஓட்ட வச்சு I can transfer it to the host. Understood பசங்களா? So first recombinant DNA சொல்றப்ப linking of antibiotic resistance gene. Okay, ஒரு plasmid vectorல இந்த resistance genes வந்து போட்டு நான் ஓட்ட வைப்பேன் நான் சொன்னேன். Who is the ஓட்ட வச்சிங் enzyme? It is clearly DNA ligase. Okay, so இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா it is a circular autonomously replicating ஒரு மாலிக்யூல். நான் ஹோஸ்டில் போட்டால் உடனே that will start making the copies on its own. ஸோ ஒரிஜினலாக இருந்த பிளாஸ்மிடை நான் வந்து இப்போ பிளாஸ்மிட் வித் மை இன்ட்ரெஸ்டோட டிஎன்ஏ சேர்த்துருக்கேன் இல்லையா? ஸோ ஒரு புதுசான டிஎன்ஏ நான் உருவாக்கியிருக்கேன், ஒரு புது காம்பினேஷனை. that is why it is called as a recombinant DNA. Clear பசங்களா?
இஸ் தட் கிளியர்? ஸோ இந்த டிஎன்ஏயை நம்ம எஸ்தெரிஷியா கோலி அப்படிங்கிறது, அதாவது சால்மோனெல்லால இருக்கிற இந்த ஒரு ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் ஜீனை நான் ஈகோலைக்குள்ளே செலுத்தும் போது அவன் என்ன பண்ணுவான், இது நம்மளது தான் போல இருக்குன்னு நினச்சிக்கிட்டு ரெப்ளிகேட் பண்ணுவான். நான் கொடுத்த இந்த பிளாஸ்மிடை ஏற்றுக்கிட்டானா இல்லையாங்கிறத நான் எப்படி செக் பண்ணுவேன்? செக் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் ஜீனை தானே நான் உள்ளே செலுத்தியிருக்கேன். அப்போ ஆன்டிபயோட்டிக் இருக்கக்கூடிய ஒரு பிளேட்டில் நான் இந்த ஒரு ஈகோலையை கல்ச்சர் பண்ணும்போது யாரெல்லாம் இந்த பிளாஸ்மிடை எடுத்துக்கிட்டானோ, யாரெல்லாம் வந்து இந்த ஜீனை உள் வாங்கிக்கிட்டானோ அவன் எல்லாமே ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் காமிப்பான், whereas the others will not. ஸோ இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜீனை வச்சே நான் வந்து என்னோட ஈகோலை வந்து ஆக்சுவலாக நான் கொடுத்ததை வாங்கிக்கிட்டானா இல்லையா அப்படிங்கிறத நான் செக் பண்ணிக்கலாம். ஓகே பசங்களா, இஸ் தட் கிளியர்? ஸோ ஃபர்ஸ்ட்லி நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட டிசைரபிள் ஜீன்ஸ் இருக்கிற டிஎன்ஏயை நம்ம எடுக்கணும். எடுத்து இந்த டிஎன்ஏயை வந்து ஒரு ஹோஸ்ட்டுக்குள்ளே நான் செலுத்தணும். எப்படி செலுத்துவேன்? இந்த டிஎன்ஏயை கட் பண்ணி முதல்ல ஐசோலேட் பண்ணணும். ஐசோலேட் பண்ணி கட் பண்ணதை வந்து செப்பரேட் பண்ணி எனக்கு வேணுங்கிற பீஸை மட்டும் எடுத்து ஒரு பிளாஸ்மிட், அதாவது ஒரு வெக்டர் கிட்ட ஒட்ட வச்சு அந்த வெக்டரை வந்து நான் ஹோஸ்ட்டுக்குள்ளே போட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த ஹோஸ்ட்டுக்கு கரெக்டான ஒரு கெமிக்கல் என்வாயரமெண்ட், ஒரு கண்டிஷன் கிடைக்கும்போது தட் டிஎன்ஏ வில் பி எக்ஸ்பிரஸ்ட் அண்ட் நமக்கு தேவையான ஜீனையோ இல்லை ப்ராடக்டையோ நம்ம ஐசோலேட் பண்ணிக்கலாம். அண்டர்ஸ்டுட்? ஸோ இந்த ப்ராசஸ்க்கு எனக்கு என்னென்ன டூல்ஸ் தேவை? ஃபஸ்ட்டு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம், because this is what is going to fundamentally create cuttings and pastings and everything. Yes, polymerase enzymes தேவை, லைகேஸ் ஒட்ட வைக்கிறதுக்கு தேவை, வெக்டர்ஸ், பிகாஸ் என்னோட இந்த ஒரு டிஎன்ஏ வந்து ஐ கேனாட் டைரெக்ட்லி புட் இன் த ஹோஸ்ட். நான் சொன்ன மாதிரி பிளாஸ்மிட்லேயோ பாக்டீரியோஃபாஜ்லேயோ அதை கேரி பண்ண வச்சு தான் நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ தேட் இஸ் நோன் அஸ் அ வெக்டர் அண்ட் அல்டிமேட்லி நான் ஒரு ஹோஸ்ட்குள்ளே போட்டால் அவன் தான் ரெப்ளிகேட் பண்ண போகிறான். ஸோ த ஹோஸ்ட் ஆர்கானிசம் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். Understood everyone? Clear? So in the tools one by one we are going to see பசங்களா. first 1963 தான் ரெண்டு enzymes from bacteriophage in Escherichia coli. Okay, அதாவது Escherichia coliல bacteriophage வளர விடாமல் தடுக்கிற ஒரு என்சைமை கண்டுபிடிச்சாங்க. தட் இஸ் வாட் வி கால் as ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். ஸோ இந்த ஈகோலையில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த பாக்டீரியோஃபேஜ் இன்ஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த என்சைம் போய் அந்த டிஎன்ஏ கட் பண்ணி விட்ரும். அப்போ டிஎன்ஏ கட் பண்ணிடுச்சுன்னா அந்த பாக்டீரியோஃபேஜ் இன்ஃபெக்ட் ஆகாது இல்லை. ஸோ அந்த என்சைமை வச்சு நல்லா இருக்கே, அப்போ கட்டிக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு தான் வந்து வி ஸ்டார்டட் யூஸிங் திஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் enzymes. Okay, so இந்த enzyme வந்து comes under a class of enzymes called the endonuclease. அதாவது நம்ம நியூக்ளியேஸ் அப்படின்னா நியூக்ளிக் ஆசிடை கட் பண்ணோம். ஸோ டிஎன்ஏ கட் பண்ணுற ஒரு என்சைம் வந்து நியூக்ளியஸ், பிகாஸ் இட் இஸ் கட்டிங் a நியூக்ளிக் ஆசிட். ஓகே, அதில் எண்டோநியூக்ளியேஸ் அப்படின்னா டிஎன்ஏக்கு நடுப்புற கட் பண்ணுறது, எக்ஸோநியூக்ளியேஸ்னா எண்டை மட்டும் கட் பண்ணுறது. ஓகே, ஸோ நமக்கு வந்து ஆப்வியஸ்லி நம்மளோட பிளாஸ்மிடுக்கு நடுவில் தான் இதை நம்ம சொருக போகிறோம். அண்ட் ஏதாவது டிஎன்ஏல எங்கே வேணால் என்னோட தேவையான ஃப்ராக்மெண்ட் இருக்கலாம். ஸோ நடுவில் கட் பண்ணக்கூடிய என்சைம் தான் ஐ நீட் டு யூஸ். ஓகே, ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியேஸ் தான் வந்து வி ஆர் யூஸிங் ஃபார் அவர் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். ஸோ முதல்ல கண்டுபிடிச்ச என்சைம் இஸ் HIND2. ஓகே, ஸோ இந்த மாலிக்யூல்ஸ் எப்போவுமே ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸில் மட்டும்தான் கட் பண்ணும். அண்ட் தட் இஸ் அ 6 பேஸ் ஆர் சம்டைம்ஸ் சில என்சைம்ஸ்க்கு 4 பேஸ் பேரான சீக்வன்ஸாக கூட இருக்கலாம். ஸோ இந்த ஒரு சீக்வன்ஸை வி கால் அஸ் அ ரெகக்னிஷன் சீக்வன்ஸ் பசங்களா. அண்ட் இந்த ஒரு சீக்வன்ஸில் தான் எக்ஸாக்டாக எப்பயுமே அது கட் பண்ணும். அண்டர்ஸ்டுட்? இஸ் தட் கிளியர்? நான் அதுக்கப்புறத்துலேருந்து நம்ம இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 900 ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் நமக்கு தெரியும். ஒரு 230 ஸ்ட்ரெயின்ஸ் ஆஃப் பாக்டீரியாலேருந்து நம்ம இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஸோ எப்படி நம்ம நேம் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு EcoR1 அப்படிங்கிறது என்னோட என்சைம் அப்படின்னு சொன்னால், E stands for the genus Escherichia, Co stands for the species Coli, then R stands for the strain. என்ன strain அது அப்படிங்கிறதுக்கு தான் R. And then வந்து 1 is the order of discovery. எப்போ கண்டுபிடிச்சாங்க, முதல்ல கண்டுபிடிச்ச என்சைமா ரெண்டாவது கண்டுபிடிச்ச என்சைமா அப்படின்னு. ஸோ HIND2 அப்படின்னா
இப்படி தான் எழுதுவோம் நம்ம. ஸோ hint 2 அப்படின்னா H is the Haemophilus influenzae. So H for Haemophilus, IN for influenzae, D for the strain and 2 for the order of discovery. Understood everyone? So that is how you will name it. Exonuclease, endonuclease, I told you the difference. Exonuclease na endla, endonuclease na nadula. Okay, so ஒவ்வொரு endonuclease enzyme என்ன பண்ணோம்னா entire DNA sequence பார்த்துட்டே வரும். ஏன் recognition sequence எங்கன்னு பார்த்துக்கிட்டே வரும். பார்த்துக்கிட்டே வந்து எங்க என்னோட அந்த recognition sequence இருக்கோ அந்த இடத்துல என்னோட அந்த sugar phosphate backbone கட் பண்ணிரும். Understood பசங்களா? Is that clear? So அந்த sugar phosphate backboneல கரெக்டாக அந்த இடத்துல போய் கட் பண்ணிடும். ஸோ ஒவ்வொன்றுத்துக்குமே ஒரு palindromic sequence இருக்குது. palindromicனா என்ன? இப்படி படித்தாலும் அதே தான், அப்படி படித்தாலும் அதே தான். You will know a lot of examples for palindromes, isn't it? So we have Malayalam, okay, for example. இப்படி படித்தாலும் மலையாளம் தான், அப்படி படித்தாலும் மலையாளம் தான். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் GAATTC அப்படிங்கிறது தான் என்னோட சீக்வன்ஸ் அப்படின்னா இன்னொரு ஸ்ட்ராண்ட்லேயுமே வந்து என்ன இருக்கும்? அதே தான் இருக்கும், GAATTC. அப்போ ஜிக்கும் ஏக்கும் நடுவில் இங்கே கட் பண்ணுற என்னோட என்சைம் இந்த ஒரு ஸ்ட்ராண்ட்லேயும் அதே இடத்துல தான் கட் பண்ணும். அண்டர்ஸ்டுட்? அப்போ என்னாச்சு, எனக்கு வந்து செல்லோ டேப் மாதிரி இந்த இடத்துல ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட், அதுக்கப்புறமா வந்து ஐ ஹாவ் ஒரு டேப் மாதிரி கொஞ்சம் கேப், அதே மாதிரி இந்த இடத்துல ஐ ஹாவ் அ ஸ்டார்டிங் பாயிண்ட் வித் இந்த பக்கம் டேப் மாதிரி ஒரு கேப். ஸோ செல்லோ டேப்பை எப்படி நீங்கள் வச்சு ஒட்டலாமோ அந்த மாதிரி இந்த ரெண்டு எண்ட்ஸையும் நான் வந்து இன்னொரு ரெண்டு எண்டில் போய் ஒட்டுறதுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்டர்ஸ்டுட் பசங்களா? இஸ் இட் கிளியர்? Clear to all of you? Understood? So அந்த ஒட்ட வைக்கிற மாதிரியான எண்ட் தான் வந்து I call as a sticky end. ஸோ இந்த மாதிரி ஸ்டிக்கி எண்ட்ஸ் ஜெனரேட் பண்ணும்போது ஸோ என்னோட ஃப்ராக்மெண்ட்டில் ஸ்டிக்கி எண்ட் இருக்குது, என்னோட பிளாஸ்மிட்லேயும் ஸ்டிக்கி எண்ட் இருக்குங்கிறப்ப இந்த ஃப்ராக்மெண்ட்டை அழகாக போய் அங்கே ஒட்ட வைக்கிறதுக்கு லைகேஸ்க்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். ஓகே, got it பசங்களா? So this is how at the same point in both the strands vector DNA-லையும் சரி foreign DNA-லையும் சரி கட் பண்ணி எனக்கு ஸ்டிக்கி எண்ட் வந்து is generated. ஸோ செல்லோ டேப் மாதிரி அழகாக நான் போய் ஓட்டி வச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் my recombinant DNA is ready. got it பசங்களா? Is it clear? ஸோ palindromesனா என்ன? 5' to 3'லையும் சரி 3' to 5'லையும் சரி சேம் சீக்வன்ஸ் தான் இருக்கும். That is what we call as a palindromic sequence. சரியா பசங்களா? Okay, so in the single stranded portions that are overhanging, okay, so இந்த மாதிரி cello tape மாதிரி overhanging portions தான் வந்து I call as a sticky end. Okay, so இந்த sticky endsல வந்து hydrogen bonds வந்து will be reconnected. So as a result DNA ligase வந்து act பண்ணும்போது ஒரு full DNA வந்து நமக்கு கிடைக்கும். Clear பசங்களா? Any questions in this? Yes Surjit, it is. Okay, details I'll give you soon, but definitely it is there. Okay, understood? ஸோ இந்த மாதிரி நான் ஃபாரின் டிஎன்ஏ இங்கேருந்து எடுத்து என்னோட பிளாஸ்மிடுக்குள்ளே நான் அதை கனெக்ட் பண்ணி அதை வந்து என்னோட ஈக்குவலைக்குள்ளே போட்டு ஈக்குவலையும் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா cells will divide and replicate my gene, produce the product, replicate my product, everything will happen. Okay, understood? So எப்படி எக்ஸாக்ட்லி நம்ம இந்த ஃப்ராக்மெண்ட்ஸை எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு டிஎன்ஏயை ஏதாவது ஸ்பீஷீஸ்லேருந்து நம்ம ஐசோலேட் பண்ணிக்கிறோம். ஐசோலேட் பண்ணிவிட்டு அந்த ஒரு டிஎன்ஏ நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ்னால கட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு நிறைய ஃப்ராக்மெண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த ஃப்ராக்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஜெல் எலக்ட்ரோஃபாரசிஸ் வழியாக நம்ம பிரிக்க போகிறோம். என்ன இந்த ஜெல் எலக்ட்ரோஃபாரசிஸ் அப்படின்னா டிஎன்ஏங்கிறது ஒரு நெகட்டிவ்லி சார்ஜான மாலிக்யூல் இல்லையா? ஸோ இந்த நெகட்டிவான மாலிக்யூலை நான் வந்து ஒரு மேட்ரிக்ஸில், ஓகே, ஸோ செல்லுலோஸ் ஆர் அக்ரோஸ் இருக்கிற மேட்ரிக்ஸில் வந்து நான் இதை போட்டுட்டு நான் இந்த வெல்ஸில் வந்து ஐ எம் கோயிங் டு புட் மை
டிஎன்ஏ. ஓகே, ஸோ நெகட்டிவ்லி சார்ஜ் டிஎன்ஏ நான் போட்டேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து நான் எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணும்போது என்ன நடக்கும்? இதுதான் என்னோட நெகட்டிவான டெர்மினல், பாசிட்டிவான டெர்மினல்னா ஆல்வேஸ் அன்லைக் சார்ஜஸ் வில் அட்ராக்ட். ஸோ இந்த நெகட்டிவ்லி சார்ஜ் டிஎன்ஏ பாசிட்டிவ்லி சார்ஜ்ட் எலக்ட்ரோடை நோக்கி ஓடும். ஸோ பாசிட்டிவ்லி சார்ஜ் எலக்ட்ரோட் என்னது? ஆனோட். ஸோ இந்த ஆனோடை நோக்கி ஓடும்பொழுது சின்ன சின்ன ஃப்ராக்மெண்ட்ஸ்லாம் சீக்கிரமாக ஓடிடும். ஓகே, அதை விட பெரிய ஃப்ராக்மெண்ட்ஸ் எல்லாம் அதுக்கு பின்னாடி இருக்கும். இருக்கிறதுலையே ரொம்ப பெரிய ஃப்ராக்மெண்ட்ஸ் எல்லாம் தான் எனக்கு இங்கே இருக்கும். ஸோ சைஸ் வாரியாக எனக்கு வந்து இந்த ஃப்ராக்மெண்ட்ஸ் எல்லாமே வில் கெட் செப்பரேட்டட். ஓகே, ஸோ எனக்கு செப்பரேட் ஆனதுக்கப்புறமா எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃப்ராக்மெண்ட் தான் வேணும் அப்படின்னா அதை மட்டும் நான் எல்யூஷனுங்கிற ப்ராசஸ் வழியாக கட் பண்ணி வெளியே எடுத்துக்கலாம். அண்டர்ஸ்டுட்? ஸோ இதை நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அகரோஸ் தான் மோஸ்ட் காமன்லி யூஸ்டான ஒரு மேட்ரிக்ஸ். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணி எலக்ட்ரோஃபாரசிஸ் பண்ணோன்னா ஒரு சீவ் மாதிரி வடிகட்டுற மாதிரி சலிக்கும் போது நமக்கு எப்படி அந்த பார்ட்டிகிள்ஸ் வந்து எதெல்லாம் அந்த ஹோல் வழியாக போகுமோ அதெல்லாம் சலிச்சிரும், மிச்சது எல்லாமே நமக்கு மேலே வந்து ஒரு இதுவாக கிடச்சிரும் இல்லையா? அந்த மாதிரி அவங்க சைஸை பேஸ் பண்ணி நமக்கு ஃப்ராக்மெண்ட்ஸ் எல்லாமே கிடச்சிரும். ஸோ சின்ன ஃப்ராக்மெண்ட்னா வில் மூவ் ஃபார்தர், பெரிய ஃப்ராக்மெண்ட்ஸ் வில் பி ஸ்லோ. ஓகே, ஸோ இந்த ஒரு ஜெல்லில் நம்ம எத்தேடியம் புரோமைடு அப்படிங்கிற ஒரு காம்பவுண்டை யூஸ் பண்ணும்போது அது வந்து யூவி ரேஸில் வந்து நம்ம இந்த பேண்ட்ஸு ஆரேஞ்ச் கலர் பேண்ட்ஸாக நம்ம பார்க்கலாம். ஓகே, அண்டர் த யூவி லைட். ஸோ இதை பார்த்துட்டு எல்யூஷனுங்கிற ப்ராசஸில் எனக்கு தேவையான பீஸை மட்டும் ஐ கேன் கட் அண்ட் டேக். ஓகே, ஸோ இதை தான் நான் வந்து குளோனிங் வெக்டரில் யூஸ் பண்ணி ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ தயாரிக்க போகிறேன். கிளியர் பசங்களா? இந்த மாதிரி நமக்கு பேண்ட்ஸ் வந்து we will obtain at the end of gel electrophoresis. Okay? Clear to all of you? Yes பசங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஃப்ராக்மெண்ட்டுக்கும் ஒரு ஸ்டிக்கி எண்ட் இருக்கும், பிளாஸ்மிட்லேயும் ஒரு ஸ்டிக்கி எண்ட் இருக்கும். அந்த ஸ்டிக்கி எண்டை எடுத்து ஐ கேன் அட்டாச் ஹியர் ஸோ தட் மை என்டையர் வெக்டர் கேன் பி புட் இட் டு த ஹோஸ்ட். ஓகே, நான் யார் இந்த வெக்டர்ஸ்? நான் சொன்ன மாதிரி பிளாஸ்மிட்ஸோ அல்லது பாக்டீரியோஃபாஜோ நான் வந்து வெக்டராக யூஸ் பண்ணலாம். ஸோ மெயின் குரோமோசோமல் டிஎன்ஏயை நான் எப்படியும் மாற்ற போகிறதில்ல ஹோஸ்ட்டில். ஓகே, அப்படி ஈக்குவலையாக இல்லாமல் வேற எவனோ ஆயிட்டான்னா நான் என்ன பண்ணுவேன்? ஸோ அந்த மாதிரி நான் அவனோட மெயின் டிஎன்ஏயை நான் தொட மாட்டேன். பட் இந்த சைடில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ தான் ஐ எம் கோயிங் டு டேக் அண்ட் ப்ளே வித் இட். Understood? So they have a very high copy for bacteriophages example. Okay, or some plasmids also வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சில பேருக்கு 1 or 2 காப்பீஸாக இருந்தாலும் சில பேர் வந்து 15 to 100 காப்பீஸ் போடுறதுக்கு they are capable. ஓகே, ஸோ நம்மளோட ஏலியன் பீஸ் ஆஃப் டிஎன்ஏ இந்த பிளாஸ்மிட்லையோ பாக்டீரியோஃபாஜ்லையோ நம்ம போட்டோம் அப்படின்னா அவங்க காப்பி நம்பருக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ஜீனும் வில் ரெப்ளிகேட். ஓகே, ஸோ ஒரு ஈஸியாக வந்து ஃபாரின் டிஎன்ஏ வந்து நம்ம எப்படி வந்து ரீகாம்பினன்ட் ஆர் நான் ரீகாம்பினன்ட்னு பிரிக்கிறது? இப்போ உதாரணத்துக்கு என்னோட இந்த ஒரு பிளாஸ்மிட் இருக்குது, இந்த பிளாஸ்மிடில் நான் கட் பண்ணி இதை வந்து அட்டாச் பண்ணணும். ஸோ இதுவா அப்படிங்கிறது எனக்கு எப்படி தெரியும்? அது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் there are certain selectable markers. ஓகே, ஸோ எப்பயுமே ஒரு பிளாஸ்மிட்லேயோ இல்லை ஒரு பாக்டீரியோஃபாஜ்லேயோ டெஃபினட்டாக டு அண்டர்கோ எனி கைண்ட் ஆஃப் டிஎன்ஏ எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் தட் பர்டிகுலர் ஆர்கானிசம் ஷுட் ஹாவ் அ ரெப்ளிகேஷன் ஒரிஜின். ஏன்னா அதை பேஸ் பண்ணி தானே நம்ம டிஎன்ஏ உள்ளே அனுப்புகிறோம் இல்லையா? ஸோ இந்த ஒரு ஓஆர்ஐ வந்து டெஃபினட்டாக இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ எத்தனை காப்பி வேணும் அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த ஒரு ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம டிசைட் பண்ணுறோம். ஓகே, ஸோ சில இதுக்கு காப்பி நம்பர் ரொம்ப ஹையாக இருக்கும், சில ஆர்கானிசம்ஸ்க்கு காப்பி நம்பர் ரிலேட்டிவ்லி லோவாக இருக்கும். ஸோ நான் கமிங் டு த செலக்டபிள் மார்க்கர்ஸ். செலக்டபிள் மார்க்கர்ஸ் வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மன்ஸ் ஆர் நான் டிரான்ஸ்ஃபார்மன்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு. ஓகே, சிம்பிளாக சொல்லணுன்னா இப்போ ஒரு பிளாஸ்மிட் இருக்குது அப்படின்னா உதாரணத்துக்கு PBr 322 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா there is a tetracycline resistance, there is an ampicillin resistance. Okay, and then there is an ORI. ஓகே, ஸோ இந்த ஒரு டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ஸில் ஜீன் சீக்வன்ஸ் இருக்குது, ஆம்பசிலின் ரெசிஸ்டன்ஸ் ஜீன் சீக்வன்ஸ் இருக்குது. இப்போ
எனக்கு வந்து இந்த ஒரு பிளாஸ்மிடில் வந்து எக்கச்சக்கமான ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அப்போ இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் சைட் இருக்குது அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணி நான் கட் பண்ணி இந்த இடத்துல என்னோட ஒரு ஃபாரின் டிஎன்ஏயை நான் வந்து செலுத்திட்டேன் அப்படின்னு சொன்னால், அப்போ இந்த டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஜீன் வந்து உடஞ்சி போச்சுல்ல, பிகாஸ் திஸ் ஃபெலோ ஹேஸ் கம் இன்சைட். ஸோ அப்போ இந்த உடஞ்சி போன ஜீன் சீக்வன்ஸில் இனிமே டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ஸ் இருக்காது, ஆம்பசிலின் ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ நான் வந்து ஒரு 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 ஈகோலையில் வந்து இந்த ஒரு பிளாஸ்மிடை செலுத்தினேன் அப்படின்னு சொன்னால், சாதாரண ஈகோலைக்கு எந்த ரெசிஸ்டன்ஸுமே கிடையாது. ஸோ அது எப்படியோ சேர்த்துரும். ஓகே, நவ் டெட்ராசைக்ளினில் வந்து பொழைக்கலை, பட் ஆம்பசிலினில் பொழைச்சிது அப்படிங்கிற மாதிரி காலனிஸ் தான் வந்து நான் தேவைப்படுற ஜீனை வந்து அந்த வெக்டருக்குள்ளே செலுத்தின ஜீனை இது அக்செப்ட் பண்ணின்னு இருக்கு அப்படிங்கிறது கிளியராக எனக்கு தெரியும். அண்டர்ஸ்டுட் பசங்களா? இஸ் இட் கிளியர்? கிளியர் டு ஆல் ஆஃப் யூ? ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் பர்டிகுலர் ரெசிஸ்டன்ஸ் காமிக்குதா இல்லையா, செத்து போச்சா இல்லையாங்கிறத பேஸ் பண்ணி ஐ கேன் டிசைட் என்னுடைய ஃபாரின் டிஎன்ஏ இந்த ஈக்குவலை வச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியும். கரெக்ட்? பிகாஸ் அதுவே தெரியாமல் நான் அதை பெரிய பயோ ரியாக்டருக்குள்ளே கொண்டு போய் போட்டு வெசலில் போட்டு கண்டிஷன் எல்லாம் வச்சு பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னால் அது டிஎன்ஏ எடுத்துக்கலைன்னா எனக்கு வேஸ்ட்டு, எனக்கு ப்ராடக்டே எப்படியும் கிடைக்காது இல்லையா? ஸோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி தான் வந்து ஐ ஹாவ் சர்டன் செலக்டபிள் மார்க்கர்ஸ் தட் ஆர் ப்ரெசென்ட் ஆன் மை வெக்டர்ஸ். இஸ் இட் கிளியர் பசங்களா? Clear to all of you? So this can be any kind of ஒரு bacterial resistance like ampicillin, chloramphenicol, kanamycin, எதுவா வேணா இருக்கலாம் பசங்களா. And cloning sites are also very important because cloning sites இருந்தாதான், அதாவது அந்த recognition sequences இருந்தாதான் அந்த particular restriction enzyme நான் யூஸ் பண்ண முடியும் இல்லையா? ஆனால் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமுக்கு ஒரு சைட்டு தான் இருக்கும். பிகாஸ் ஒன்றுக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நிறைய ஃப்ராக்மெண்ட்ஸ் அது ப்ரொடியூஸ் பண்ணிடுச்சுன்னா அப்போ அதெல்லாம் ஒட்ட வைக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஸோ அதனால் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமுக்கு ஒரு சைட் மட்டும்தான் ஜென்ரலி வில் பி ப்ரெசென்ட். கிளியர் பசங்களா? இஸ் இட் கிளியர்? நவ் இந்த ப்ராசஸ் ஆஃப் என்னுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆர் என்னோட ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற டிரான்ஸ்ஃபர்மேஷனில் இப்போ டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ஸ் ஜீன் இருக்குன்னு சொன்னால் என்னோட ஃபாரின் டிஎன்ஏயை நான் இன்சர்ட் பண்ணனதோ அந்த ஒரு ஜீன் வந்து இன்ஆக்டிவ் ஆயிடுச்சு. கரெக்ட்? டு யூ ஆல் அக்ரி? எஸ் பசங்களா? ஸோ ரீகாம்பினண்ட்டாக இருக்கக்கூடிய என்னுடைய ஈக்குவலை செல்ஸ் வந்து ஆம்பசிலினில் மட்டும்தான் வளருவாங்க, டெட்ராசைக்ளினில் வளர மாட்டாங்க. கரெக்ட்? நோ. பட் வேர்எஸ் என்னுடைய ரீகாம்பினன்ட் இல்லாத பிளாஸ்மிட் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுதான் வந்து ரெண்டுத்துலேயுமே வந்து இட் வில் சர்வைவ் பிகாஸ் டெட்ராசைக்ளின் இஸ் ஆல்சோ தேர், ஆம்பசிலின் இஸ் ஆல்சோ தேர். பட் என்னோட ஃபாரின் டிஎன்ஏ நான் இன்சர்ட் பண்ணுறப்ப அந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜீன் உடஞ்சி போய் அந்த ஜீன் வந்து இன்ஆக்டிவேட் ஆகுதுல்ல, தட் இஸ் வாட் வி கால் ஆஸ் இன்சர்ஷனல் இன்ஆக்டிவேஷன். ஓகே பசங்களா? இஸ் இட் கிளியர்? ஸோ நார்மலான ஒரு பிளாஸ்மிட் வந்து ஃபஸ்ட்டு நான் டிஎன்ஏயோட சேர்ந்து ஐ ஹாவ் டு ரீகாம்பினன்ட் டிஎன்ஏயாக தயாரிக்கணும். அந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏயை குரோமோசோமல் டிஎன்ஏ இருக்கக்கூடிய என்னோட ஹோஸ்ட்டுக்குள்ளே நான் வந்து செலுத்தணும். நான் இந்த ஹோஸ்ட் வந்து டிபெண்டிங் அப்பான் ஹவு இட் இஸ் ரியாக்டிங் டு த செலக்டபிள் மார்க்கர்ஸ் ஐ கேன் ஃபைண்ட் அவுட் அது பிளாஸ்மிடை எடுத்திருக்கா இல்லையா, நான் செலுத்தின பிளாஸ்மிடில் அந்த ஜீன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஈஸியாக இந்த இன்சர்ஷனல் இன்ஆக்டிவேஷன் வழியாக ஐ கேன் ஃபைண்ட் அவுட். ஓகே பசங்களா? இஸ் இட் கிளியர்? பட் ஆனால் இந்த ஒரு இன்ஆக்டிவேஷன் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு பிளேட்டில் அதை ஒரு ஆன்டிபயோட்டிக் போட்டு கல்ச்சர் பண்ணணும், அந்த ஒரு ஆன்டிபயோட்டிக் அப்புறமா இன்னொரு ஆன்டிபயோட்டிக்கில் போட்டு நான் கல்ச்சர் பண்ணணும், அதுக்கப்புறமா தான் நான் அதுலேருந்து எடுத்து டெவலப் பண்ணணும். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டம். அண்ட் ப்ளஸ் வந்து ஐ ஹாவ் டு லிட்ரலி டேக் தீஸ் காலனிஸ் பிளேட் மல்டிபிள் டைம்ஸ் டு ஃபைண்ட் அவுட். என்னோட மாஸ்டர் பிளேட்லேருந்து தான் ஐ ஹாவ் டு டேக் தீஸ் காலனிஸ்ன்றப்ப இட்ஸ் அ வெரி லேபர் இன்க்ளூசிவ் அண்ட் டைம் இன்க்ளூசிவான ஒரு ப்ராசஸ். ஸோ அதனால ஒரு சில செலக்டபிள் மார்க்கர்ஸை நம்ம எப்படி டெவலப் பண்ணியிருக்கோம் அப்படின்னா தே டு ப்ரொடியூஸ் கலர்
on a substrate. So chromogenic ஆன substrateனா என்ன? அந்த substrate உடைக்கும் போது it will give a color. So உதாரணத்துக்கு beta galactosidase gene வந்து is used like this. So beta galactosidase gene வந்து ஒருவேளை இருந்துச்சு அப்படின்னா அந்த என்சைம் வந்து produces blue color with the substrate. பட் அந்த என்சைம் இல்லை அப்படின்னா அந்த கலர் இருக்காது. ஸோ இங்கே ப்ளூ கலராக இருக்கிறது எல்லாமே அந்த என்சைம் இருக்கக்கூடிய காலனிஸ். ஸோ அது ரீகாம்பினன்ட் டிஎன்ஏயை வாங்கிக்கல. பட் ஒயிட் கலரில் இருக்கிறது எல்லாமே என்னுடைய இன்சர்ஷனல் இன்ஆக்டிவேஷனான காலனிஸ். ஸோ இந்த ஒயிட் காலனி எல்லாமே டிரான்ஸ்ஃபார்ம் ஆன காலனி, என்னுடைய ஜீன் இருக்கக்கூடிய காலனி அப்படின்னு ஈஸியாக நான் கண்டுபிடிச்சிக்கலாம். அண்டர்ஸ்டுட் பசங்களா? Is it clear? So presence of the insert வந்து will not produce any color. So அதை பேஸ் பண்ணி I can isolate the particular இது. பட் இஃப் நாட்னா இந்த இவ்வளோ ப்ராசஸையும் நான் ஃபாலோ பண்ணணும். எதுவுமே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகலை, இதெல்லாமே வந்து நான் ரீகாம்பினன்ட் பிகாஸ் வந்து இட் டஸ் நாட் ஹாவ் மை ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். வேறஸ் என்னுடைய இதெல்லாமே வந்து என்னோட ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. Understood? So tetracycline they didn't live, but ampicillin they lived அப்படின்னா I can find out. But this is a very time inclusive ஆன process. Now in the PBR 322 உடைய structure ஞாபகம் வச்சுக்கோங்க பசங்களா. இதை பேஸ் பண்ண questions கூட can come. So you just have to know that there is an ampicillin resistance, tetracycline resistance. There are restriction enzyme கான cloning sites இருக்கு along with the origin of replication. Okay? Is that fine? Okay. Now plantsல பிளாஸ்மிடை நான் எப்படி யூஸ் பண்ணுவேன், என்ன வெக்டரை நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால், அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷியன்ஸ்னு ஒரு நேச்சுரல் பேத்தஜன் இருக்குது. இது வந்து நிறைய டைகாட் பிளான்ட்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணும். இந்த ஒரு அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷன்ஸில் நேச்சுரலாகவே ஒரு டிடிஎன்ஏ, ஒரு டிஐ பிளாஸ்மிட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகே, ஸோ ஒரு டிடிஎன்ஏ போர்ஷன் இருக்கும். அந்த டிடிஎன்ஏல வந்து தேர் இஸ் அ டியூமர் இன்டியூசிங் பிளாஸ்மிட். ஸோ ஆக்சுவலாக என்ன பண்ணோம்னா, இந்த டியூமர் இன்டியூசிங் பிளாஸ்மிட் வந்து இன்ஃபெக்ஷன் போது இந்த ஒரு பேத்தஜன் வந்து அந்த ஒரு பிளான்ட்டை போய் இன்ஃபெக்ட் பண்ணுறப்ப அது அங்கே போய் வாட் இட் வில் டூ, இட் வில் ப்ரொடியூஸ் திஸ் பிளாஸ்மிட், இட் வில் ரெப்ளிகேட் அண்ட் இட் வில் காஸ் அ டியூமர். ஓகே, ஸோ இந்த ஜீன் வந்து அங்கே போய் ஜீன்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி, இந்த பிளாஸ்மிடை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இட் இஸ் கோயிங் டு ரெப்ளிகேட் அண்ட் இட் இஸ் கோயிங் டு க்ரோ. பட் நாம் என்ன பண்ணுறோன்னா, இந்த டிஐ பிளாஸ்மிடை எடுத்து இந்த டியூமர் இன்டியூசிங் பிளாஸ்மிடை நம்ம மாற்றிடுவோம். அண்டர்ஸ்டுட்? ஸோ இதை மாற்றிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட ஜீனை அந்த இடத்துல செலுத்தி இந்த அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷன்ஸில் போட்டோம் அப்படின்னு சொன்னால், அந்த அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷன்ஸ் நார்மலாக இன்ஃபெக்ட் பண்ணுறப்ப நம்மளோட பிளாஸ்மிடையும் சேர்த்து இட் வில் இன்ஃபெக்ட் இன் டு த பிளான்ட். ஓகே, ஸோ நம்ம இந்த வரையில் என்ன பண்ணலாம், நம்மளோட இந்த குளோனிங் ஜீனை வந்து இதை வெக்டராக யூஸ் பண்ணி ஹோஸ்ட்டில் நம்ம ஈஸியாக செலுத்திடலாம். ஸோ பிளான்ட்டை நம்ம ஹோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறோன்னா we can do this. அண்டர்ஸ்டுட் பசங்களா? இதே மாதிரி அனிமல்ஸுக்கு அப்படின்னா ஒரு சில ரெட்ரோ வைரஸஸ் இருக்குது. ஸோ அதோட நார்மல் வேலை என்ன, ஒரு நார்மல் செல்லில் போய் அதோட டிஎன்ஏயை வந்து சேஞ்ச் பண்ணி அது ஒரு டியூமர் காசிங் ஒரு கேன்சரஸான ஒரு செல்லாக மாற்றி விட்டுரும். பட் நாம் என்ன பண்ணலான்னா, அதை வந்து டிஸார்ம் பண்ணி நம்மளோட டிசைரபிள் ஜீன்ஸை வந்து யூஸ் பண்ணோன்னா அந்த அனிமல்குள்ளே நம்ம இந்த ஜீனை வந்து செலுத்தின மாதிரி ஆகிடும். அண்ட் we can use the animal to produce whatever we like or to express whatever we like. Is that clear? Is it clear pasangla? ஓகே, ஸோ ஒரு வெக்டருக்குள்ளே நம்ம இந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டை போட்டதுக்கப்புறமா பாக்டீரியாவில் போடலாம், பிளான்ட்டில் போடலாம், இல்லை ஆனிமலில் போடலாம், ஏதோ ஒரு ஹோஸ்ட்டில் போட்டு நம்ம இந்த ஒரு பர்டிகுலர் ஜீனை நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, நவ் ஹோஸ்ட் அதாவது பாக்டீரியா, பிளான்ட் இல்லை ஆனிமல் யாராக இருந்தாலும் நான் கொடுக்குற இந்த பிளாஸ்மிடை, அதாவது நான் கொடுக்குற இந்த வெக்டர், என்னோட ஜீன் இருக்கக்கூடிய இந்த வெக்டரை எதுக்கு வாங்கிக்கணும், வாங்கிக்கவே தேவையே இல்லை. அவ்வளோ ஈஸியாக இந்தாப்பா வாங்கிக்கனா கதவு திறந்து அவன் வாங்கிப்பானா, மாட்டான். ஏன் அப்படின்னா டிஎன்ஏ இஸ் ஹைட்ரோஃபிலிக். எல்லா செல் மெம்பரேனும் இஸ் ஹைட்ரோஃபோபிக்.
hydrophobic because there is a lipid bilayer இல்லையா. ஸோ இந்த லிப்பிட் பைலேயரை தாண்டி இந்த ஹைட்ரோஃபிலிக்கான மாலிக்யூல் உள்ளே போனோம் அப்படின்னா நான் ஏதாச்சும் ஏமாத்து வேலை பார்க்கணும். அதுதான் வந்து இஸ் மேக்கிங் த டிஎன்ஏ ஆர் மேக்கிங் த ஹோஸ்ட் கம்பீட்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ கம்பீட்டன்சி ஆர் மேக்கிங் த ஹோஸ்ட் கம்பீட்டன்ட் அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் அவனை எடுத்துக்க வைக்கணும். எப்படி நான் எடுத்துக்க வைக்க போகிறேன்? நான் ஒரு சில டைவலண்ட்டான கேட்டயான்ஸ் லைக் கால்சியமோட கான்சன்ட்ரேஷனை நான் மாற்றும் போது கால்சியம் தான் உள்ளே வரான் போல இருக்குன்னு நினச்சி கால்சியம் வந்து அதோடைய பாக்டீரியல் போர்ஸுக்குள்ளே போகிறப்ப நான் இந்த டிஎன்ஏயும் சேர்த்து அதோடைய அமுச்சிடலாம். ஆர் வெரி குட் ரம்யா, த்ரூ ஹீட் ஷாக். ஓகே, ஸோ ஹீட் ஷாக்னா என்ன பண்ணுவேன்? ஐஸில் வச்சுட்டு ஒரு 42 டிகிரிக்கு சூடு வச்சுட்டு திருப்பி ஐஸில் வச்சுருவேன். என்னடா நடந்துச்சு அப்படின்னு அந்த ஹோஸ்ட் வந்து யோசிக்கிறதுக்குள்ளாரியே என்னோட டிஎன்ஏயை நான் உள்ள அமைச்சிருவேன். அண்டர்ஸ்டுட்? ஸோ இந்த மாதிரியான வழியில் டெஃபினட்டாக ஐ கேன் மேக் த ஹோஸ்ட் கம்பீட்டன்ட் அண்ட் என்னுடைய இந்த ஒரு ரீகாம்பினன்ட் பிளாஸ்மிடை வந்து அந்த செல்லை ஏற்றுக்க வைக்க முடியும். அண்டர்ஸ்டுட்? அவன் ரொம்ப அடம் பிடிச்சான் அப்படின்னா பிடிச்சி குத்தி விட்ருவேன். ஸோ மைக்ரோ இன்ஜெக்ஷன் வழியாகவும் டைரெக்ட்லி நான் வந்து அந்த ஒரு இதை நியூக்ளியஸ்குள்ளாரியே வந்து என்னால் செலுத்த முடியும். இல்லை பயோலிஸ்டிக்ஸ் ஜீன் கன் வழியாக ஏதாவது ஹை வெலாசிட்டியான கோல்ட்லேயோ டங்ஸ்டன்லேயோ இந்த டிஎன்ஏயை கோட் பண்ணிவிட்டு டிஷ்யூம்னு ஷூட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஹை வெலாசிட்டியில் அது போய் ஸ்ட்ரைக் ஆகும்போது இந்த டிஎன்ஏயும் வந்து வில் என்டர் த செல். ஓகே, ஆர் நான் சொன்ன மாதிரி இந்த ரெட்ரோவைரஸஸ் ஆர் அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷன்ஸ் அந்த மாதிரி டிசார்ம்டான பேத்தஜன் வெக்டர்ஸ் கூட நான் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வழியில் என்ன பண்ணுவேன்? ஐ வில் ட்ரை டு மேக் திஸ் ஹோஸ்ட் ஆக்செப்ட் மை வெக்டர். காட் இட் பசங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நாம் என்ன பண்ணுறோம்? டிஎன்ஏ ஐசோலேட் பண்ணுறோம். நான் மேம் எப்படி மேம் ஐசோலேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே இந்த ஒரு நியூக்ளிக் ஆசிடுங்கிறது நம்ம நியூக்ளியஸில் இருக்குது இல்லையா. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு செல் எடுத்து நல்லா we have to break. ஸோ how we have to break? either செல் வால் வந்து பிளான்ட்டாக இருந்ததுன்னா செல்யூலேஸ், இல்லை ஏதாவது ஃபங்கையாக இருந்ததுன்னா கைட்டினேஸ், அந்த மாதிரியான என்சைம்ஸை யூஸ் பண்ணி ஐ வில் பிரேக் த செல் வால் அண்ட் ஐ வில் பிரேக் த செல். Okay, after breaking the cell, what I will do? I will release all the RNA, proteins, இது எல்லாமே ரிலீஸ் பண்ண அப்புறமா எனக்கு தேவையில்லாத இந்த மாலிக்யூல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, RNA ரைபோ நியூக்ளியஸை வச்சு காலி பண்ணிடுவேன், ப்ரோட்டீனை ப்ரோட்டியஸை வச்சு காலி பண்ணிடுவேன். இந்த மாதிரி மிச்ச ஆர்கனல்ஸ் எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டேன் அப்படின்னா டிஎன்ஏ மட்டும்தான் பாக்கி இருக்கும். ஸோ இந்த டிஎன்ஏ வந்து நான் ஸ்பெசிஃபிக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாம் சென்ட்ரிஃபியூஜ் எல்லாம் பண்ணி நான் சில்ட் எத்தனால் விட்டேன் அப்படின்னா அழகாக வந்து நூலாக வந்து இந்த ஒரு டிஎன்ஏ வந்து எனக்கு ஐசோலேட் ஆகி வெளியே வரும். ஓகே, ஸோ லெட் மீ see if I have the picture of the DNA. Yes, I do. Okay, so this is how அழகாக I will get the isolated DNA. So when I was in ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போகும்போது டிஎன்ஏ ஐசோலேட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோன்னே செம்ம எக்ஸைட் ஆகிட்டேன். ஆஹா, ஸ்ருதிஹாசன் 7ஆம் அறிவில் இருக்கிற மாதிரி நான் வந்து டிஎன்ஏலாம் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் இந்த கருமத்தை தான் காமிச்சாங்க. ஓகே, இதுதான் டிஎன்ஏ அப்படின்னாங்க. என்னது இதுதான் டிஎன்ஏயா? படத்தில் அவ்வளோ அழகாக காமிச்சாங்களேடா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஃபஸ்ட்டு ஜெனட்டிக் இது what was the subject called? I think genetic manipulation or something like that. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து they said we will do DNA isolation. I said wow, DNA isolation. பார்த்தா இதை தான் காமிச்சாங்க. ஐயோ இதுதான் டிஎன்ஏயா அப்படின்ற மாதிரி இருந்தது. Okay, so this is how the DNA will look when it is isolated. Okay, so once I isolate this particular DNA, ஸோ டிஎன்ஏ எடுத்து ஐசோலேட் பண்ணியாச்சு. ஐசோலேட் பண்ணதை நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? என்னோட ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமை யூஸ் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணணும். குட்டி குட்டியாக கட் பண்ணதுக்கப்புறமா எனக்கு தேவையான பீஸை எல்யூஷன் வழியாக நான் ஐசோலேட் பண்ணியாச்சு. நான் ஐசோலேட் பண்ணதுக்கப்புறமா என்னோட வெக்டரில் ஐ ஹாவ் டு லைகேட் இட். ஓகே, லைகேட் பண்ண அப்புறமா ஐ வில் ட்ரான்ஸ்ஃபர் திஸ் பர்டிகுலர் பிளாஸ்மிட் ஆர் வெக்டர் இன்டு த ஹோஸ்ட். நான் இந்த ஒரு ஹோஸ்ட்டுக்கு வந்ததுக்கப்புறமா டிரான்ஸ்ஃபார்மெண்ட்டாக இல்லையா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி யாரெல்லாம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்காங்களோ அவங்கள வந்து ஐ வில் டேக் டு அ லார்ஜ் ஸ்கேலான மீடியம் அண்ட் அங்கே போய் நல்ல கண்டிஷன் எல்லாம் கொடுத்தா he will start making my product and then I can extract my product. Is it clear? Are you all able to understand the process completely? Everyone?
Yes, so once my DNA is isolated, I will cut it என்னோட gene of interest using whatever my restriction enzyme is. அதை யூஸ் பண்ணி அதை கட் பண்ணிட்டு ligase யூஸ் பண்ணி I will cut the vector also and then attach with the vector. Okay, so I will prepare a recombinant DNA. Once recombinant DNA is ready, அந்த DNA I will amplify. That is very important because நான் கஷ்டப்பட்டு இந்த recombinant DNA synthesize பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு DNA நான் ஒரு ஹோஸ்ட்குள்ளே அனுப்பிச்சு அந்த ஒரு ஹோஸ்ட் அது ஏற்றுப்பானா இல்லையாங்கிறதுக்கு என்ன கேரண்டியே இல்லை. அவன் ஏற்றுக்கிட்டா உண்டு, ஏற்றுக்கலைன்னா இல்லை. அப்படியே ஏற்றுக்கிட்டு ஒரு 2 ஜெனரேஷனுக்கு அப்புறம் செத்துட்டான்னா நான் என்ன பண்ணுறது? ஸோ டு இன்க்ரீஸ் த சான்ஸ் ஆஃப் கெட்டிங் மை ஜீன் ப்ராப்பர்லி நான் ஒரே ஒரு ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ தான் தயாரிக்கணும். அதை வந்து ஐ கேன் ஆம்ப்ளிஃபை டு மில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் காப்பீஸ். எப்படி? த்ரூ பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன். ஓகே, ஸோ இந்த ஒரு பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷனில் வாட் am I doing? இன் விட்ரோ கண்டிஷனில், ஓகே, இன் விட்ரோ கண்டிஷனில் நான் 2 செட் ஆஃப் ப்ரைமர்ஸை வந்து அட்டாச் பண்ணுவேன். ஸோ 2 செட் ஆஃப் ப்ரைமர்ஸை நான் எதுக்கு மேம் அட்டாச் பண்ணணும்? ஏன்னா ஒவ்வொரு டிஎன்ஏயும் வந்து ஹேஸ் டு ரெப்ளிகேட், ஒவ்வொரு ஸ்ட்ராண்டும் ஹேஸ் டு ரெப்ளிகேட். நான் ரெப்ளிகேஷன்லேயே என்ன சொல்லியிருக்கேன்? ஸ்டார்டிங் ட்ரபிள் எல்லாருக்குமே உண்டு. ஸோ ஒரு ப்ரைமர் அட்டாச் பண்ணால் மட்டும்தான் என்னால் அந்த பாயிண்ட்லேருந்து என்னால் சிந்தசைஸ் பண்ண முடியும். நான் இந்த கேஸ் ஆஃப் நேச்சுரல் சிஸ்டம்ஸ் நமக்கு என்ன ஆகும்? ஒரு ஸ்ட்ராண்ட் வந்து கண்டினியூஸாக இருக்கும், இன்னொரு ஸ்ட்ராண்ட் வந்து ஃப்ராக்மெண்ட்டாக இருக்கும். ஓகே, பிகாஸ் நிறைய ப்ரைமர்ஸ் அட்டாச் பண்ணி we have to make. பட் இது நம்ம இன்விட்ரோ தான் பண்ணுறோங்கிறதுனால நமக்கு பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை. அப்படியே 2 ஸ்ட்ராண்டையும் உருவி 2 ப்ரைமர் அட்டாச் பண்ணி அதுக்கான டிரெக்ஷனில் நம்ம வந்து ஈஸியாக we can carry out replication. Okay, that is no problem. So inge vandu what am I doing? I am using 2 sets of primers and in the 2 sets of primers vandu potu DNA polymerase enzyme potu I am going to provide nucleotides and அப்படியே template கேத்த மாதிரி it is going to replicate my gene. Okay, so கிட்டத்தட்ட 1 billion copies can be made, okay, in a few cycles of இந்த ஒரு PCR. நான் இந்த ஒரு PCRல வந்து இந்த 2 ஸ்ட்ராண்டையும் பிரிக்கிறேன்ல, இந்த denaturation of the DNA பண்றேன்ல, அதுக்கு டெம்பரேச்சர் ரொம்ப ஜாஸ்தியா தேவை. ஓவரால் இந்த PCR ப்ராசஸே வந்து நம்ம பாடி டெம்பரேச்சரை விட ஹையான டெம்பரேச்சரில் ஒர்க் பண்ணுது. அப்போ நம்ம பாடியில் வேலை செய்கிற என்சைம் இங்கே வேலை செய்யுமா? செய்யாது. ஏன் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் அ thermolabile ஒரு என்சைம். இட் வில் பி இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை த ஹீட் அண்ட் இட் வில் டீநேச்சர். அப்படின்னா என்சைமும் டீநேச்சர் ஆகிடுச்சு அப்படின்னா எனக்கு my enzyme will not work. So in order to make the replication happen in அந்த ஒரு temperature, I will use certain thermostable ஆன polymerase. இது எனக்கு எங்கேருந்து கிடைக்கும்? ரொம்ப ஹாட் ஸ்ப்ரிங்ஸ், ஹாட் வெண்ட்ஸில் வாழ்கிற பாக்டீரியாவிலிருந்து இந்த என்சைமை நான் எடுத்துக்கலாம். பிகாஸ் அவங்க அங்கே தான் வாழ்கிறாங்கங்கிறதுனால அந்த என்சைம் அந்த டெம்பரேச்சரில் வேலை செய்யும். ஓகே, ஸோ Thermus aquaticus அப்படிங்கிற பாக்டீரியம்லேருந்து Thermus aquaticus polymerase, ஸோ TAC polymerase அப்படின்னு சொல்லுவோம். Okay, so in the TAC polymerase வந்து is used for this particular process. Is it clear? Is it clear பசங்களா? ஸோ இந்த ஒரு ஜீனை வந்து நான் இந்த மாதிரி டீநேச்சரிங் ப்ராசஸ் அப்படின்னா ஸ்ட்ராண்ட்ஸை பிரிக்கிறது, அனிலிங்கிறது ப்ரைமரை அட்டாச் பண்ணுறது, அண்ட் தென் பாலிமரேஸை யூஸ் பண்ணி டிஆக்சி நியூக்ளியோடைட்ஸை யூஸ் பண்ணி ஐ வில் அண்டர்கோ தி எக்ஸ்டென்ஷன். ஸோ ஆம்ப்ளிஃபிகேஷனுக்கு அப்புறம் பில்லியன்ஸ் ஆஃப் காப்பி எனக்கு கிடைக்கும். அண்ட் தென் இதை வந்து நான் வெக்டரில் போட்டாலும் சரி, அதுக்கப்புறம் அதை போய் ஹோஸ்டில் போட்டாலும் அதுக்கப்புறமா என் இஷ்டம் தான். அண்டர்ஸ்டுட் பசங்களா? Is it clear? So I have attached a few images for your reference so that you can see clearly how the process is happening. Okay, so once my vector is ready, my gene and amplify பண்ணியாச்சு, வெக்டரில் ஒட்ட வச்சாச்சு அப்படின்றப்ப I have to make the recipient cells competent. இல்லையா? நான் கம்பீட்டன்டான இந்த ஹோஸ்ட்டை வந்து ஓகே ஹீட் ஷாக் கொடுத்தாச்சு, அயன்ஸ் கொடுத்தாச்சு, இல்லை கன்னை வச்சு சுட்டாச்சு, என்னமோ பண்ணியாச்சு. பண்ணிட்டு now I am doing what? I have to சி என்னுடைய இந்த ஹோஸ்ட் வந்து நிஜமாவே இந்த வெக்டரை வாங்கிக்கிட்டானா இல்லையா? அப்படி வாங்கிக்கிட்டான் அப்படின்னா அந்த வெக்டரில் என்னுடைய ஜீன் வந்து ரீகாம்பினண்ட்டாக இருக்கா இல்லையா? ஸோ அதுக்கு தான் ஐ ஹாவ் த செலக்டபிள் மார்க்கர்ஸ். இல்லையா? ஸோ இப்போது ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் வந்து பிளாஸ்மிடில் இருந்துச்சு, ஆம்பசிலினும் இருந்துச்சு, டெட்ராசைக்ளினும் இருந்துச்சு. ஒரு நார்மலான ஈகோலைக்கு ரெண்டுமே கிடையாது.
கரெக்டா? ஸோ யாரெல்லாம் வந்து ஆம்பசிலினில் க்ரோ ஆறானோ அவன் மட்டும்தான் வந்து டிரான்ஸ்ஃபார்மெண்ட். மிச்சவன் எல்லாமே சுத்தமாக பிளாஸ்மிடியே எடுக்காதவன். அதுக்கப்புறமா இந்த பிளாஸ்மிடில் எனக்கு இந்த ஜீன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத திருப்பி டெட்ராசைக்கிளில் பிளேட் பண்ணி நான் தெரிஞ்சுக்கலாம். அண்டர்ஸ்டுட்? ஸோ இந்த மாதிரியான ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் ஜீன்ஸை தான் நம்ம வந்து செலக்டபிள் மார்க்கர்ஸ்ன்னு சொல்கிறோம். பிகாஸ் செலக்ட் பண்ணுறதுக்கு யார் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கான்னு செலக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. Got it பசங்களா? Is it clear to all of you? ஸோ இதுக்கப்புறமா வந்து ஒன்ஸ் இந்த ஏலியன் பீஸ் வந்து வெக்டருக்கு போயாச்சு, அதை நான் வந்து இந்த பாக்டீரியாலையோ பிளான்ட்லையோ செலுத்தியாச்சு, டிரான்ஸ்ஃபார்ம் ஆயாச்சு அப்படின்னா now the DNA will get multiplied. ஸோ ஈவன் டிஎன்ஏ மல்டிப்ளை பண்ண இந்த டிசைரபிள் ப்ரோட்டீன் வந்து எனக்கு கிடைக்கும். Is it clear to all of you? Is it clear everyone? ஸோ இந்த டிஎன்ஏயை என் ஹோஸ்ட் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா அவன் சும்மாலாம் பண்ண மாட்டான். அப்ராப்ரியேட்டான கண்டிஷன் கொடுத்தா மட்டும்தான் he will do the expression, he will undergo multiplication and he will produce the product. ஓகே, ஸோ ஒரு லார்ஜ் ஸ்கேலில் நான் வந்து இதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சில டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் இருக்குது. ஐ யூஸ் பயோ ரியாக்டர்ஸ் ஆர் பயோ வெசல்ஸ் ஃபார் இட். ஸோ ஸ்மால் ஸ்கேலில் நான் லெபார்ட்ரிலேயே பண்ணலாம். பட் லார்ஜ் ஸ்கேல்ன்றப்ப இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான பயோ ரியாக்டர்ஸில் தான் ஐ கேன் கேரி அவுட் திஸ் பர்டிகுலர் ப்ராசஸ். அண்டர்ஸ்டுட்? அண்ட் தென் எனக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு இதை வந்து ஃபர்தராக ப்யூரிஃபை பண்ணி நான் மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போவேன். இஸ் இட் கிளியர் பசங்களா? ஸோ எப்படி இவனை நான் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண வைக்க போகிறேன்? எல்லாருக்குமே ஒரு க்ரோத் கர்வ் இருக்குது. ஓகே, ஸோ ஒரு மீடியம் கொடுத்தீங்க அப்படின்னா அவன் எல்லாம் ஒரு அந்த மீடியமில் அடாப்ட் ஆகிறதுக்கு அவனுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அந்த டைம் தாண்டி அவன் செட் ஆகிட்டான் அப்படின்னா சூப்பராக வளர ஆரம்பிச்சிடுவான். ஸோ யூஸ்வலாக என்ன ஆகும், அந்த மீடியமில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் எல்லாமே எக்ஸாஸ்ட் ஆக போகுது, தீர போகுதுன்னு கண்டிஷன் வரும்பொழுது அவன் நல்லா வளர்ந்துட்டு இருந்தவன் அப்படியே ஸ்டேபிளாக ஆரம்பித்து செத்து போக ஆரம்பிப்பான். ஸோ அந்த ஸ்டேஜுக்கு வராமல் இவன் நல்லா அடாப்ட் ஆகி வளர ஆரம்பிக்கிறான்ல, அப்படியே அவன் வளர்ந்துக்கிட்டே இருக்கணுங்கிறதுனால நான் ஃப்ரெஷ் மீடியமை வந்து ஒரு பக்கம் காலியான மீடியம், இன்னொரு பக்கம் ஃப்ரெஷ்ஷான மீடியம்னு சொல்லி ஏற்றிக்கிட்டே இருப்பேன். ஸோ தட் ஹி வில் கண்டினியூ டு க்ரோ இன் த மோஸ்ட் ஆக்டிவான எக்ஸ்போனென்ஷியல் ஃபேஸ். ஓகே, ஸோ லார்ஜ் ஸ்கேலில் என்னுடைய இந்த ஒரு டிசையர்ட் ப்ராடக்டை வந்து நல்ல ஈல்டில், ஹை ஈல்டில் என்னால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இஸ் இட் கிளியர் பசங்களா? ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய கண்டெய்னர்ஸ் ஆர் கால்டு மை பயோ ரியாக்டர்ஸ். ஸோ கிட்டத்தட்ட 100லேருந்து 1000 லிட்டர் ஆஃப் கல்ச்சர் வந்து நான் இந்த ஒரு பயோ ரியாக்டரில் யூஸ் பண்ணலாம். ஓகே, அண்ட் இந்த ஒரு பயோ ரியாக்டரில் தான் வந்து பயோலாஜிக்கலி என்னுடைய ரா மெட்டீரியல்ஸை ஐ கேன் கன்வெர்ட் டு அ ஸ்பெசிஃபிக் ப்ராடக்ட். கிளியர் பசங்களா? ஸோ இந்த ஒரு பயோ ரியாக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர், பிஹெச், என்ன சப்ஸ்ட்ரேட் இருக்குது, வைட்டமின்ஸ் எவ்வளோ இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது, இது எல்லாத்தையுமே ப்ராப்பராக என்னால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஓகே, அண்ட் ஒரு உதாரணத்துக்கு என்னோட மீடியம் இருக்குது, நியூட்ரியன்ஸ் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குன்னா அது எல்லா இடத்துக்கும் சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக வேண்டி தான் ஐ ஹாவ் அ ஸ்டரர். ஓகே, ஸோ ஒரு அஜிடேட்டர் சிஸ்டம் வந்து மிக்சி மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஓகே, இட் வில் கீப் ஸ்டரிங் த மீடியம் ஸோ தட் எல்லா நியூட்ரியன்ஸும் எல்லா இடத்துக்கும் பரவும், எல்லா இடத்துலையும் கல்ச்சர் வில் க்ரோ. ஓகே, தென் ஆக்சிஜன் டெலிவரி சிஸ்டம் இருக்குது, ஃபோம் கண்ட்ரோல் சிஸ்டம், டெம்பரேச்சர் கண்ட்ரோல், பிஹெச் கண்ட்ரோல் அண்ட் சாம்பிளிங் போர்ட்ஸ். அப்பப்போ எடுத்து கரெக்டாக தான் இருக்கான்னு நான் செக் பண்ணிக்கலாம். Clear everyone? So this is the simple stir tank and the sparged stir tank reactor. So இது ரெண்டுமே வந்து can be used. Spargedல வந்து ஒரு சில bubbles, gas bubbles வந்து will help to circulate. Okay, is it clear? Clear to all of you? So once இந்த ஒரு பயோரியாக்டர்ஸில் வச்சு என்னுடைய இந்த பயோசிந்தட்டிக் ஸ்டேஜை தாண்டி என்னோட ப்ரோட்டீன் வந்தாச்சு அப்படின்னா அதை மார்க்கெட்டுக்கு ஒரு ஃபினிஷ்ட் ப்ராடக்டாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி ஐ ஹாவ் டு அண்டர்கோ சர்டன் ப்ராசஸஸ். ஸோ இந்த செப்பரேட் பண்ணி கல்ச்சர்லேருந்து என்னோட ப்ரோட்டீனை எடுத்து பியூரிஃபை பண்ணி வேணும்னா அதை டெஸ்ட் பண்ணணும், கிளினிக்கல் ட்ரையல் அண்டர்கோ பண்ணணும், அதெல்லாம் வேறு. இல்லை ஒரு சில அப்படியே என்னோட ப்ராடக்ட் ரெடினா ஒரு சில ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணி அதுக்கப்புறமா எப்படி வந்து நான் அதை பேக்கேஜ் பண்ணுமோ பண்ணி நான் வெளியே எடுத்துகிட்டு போகிறது தான் டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லுவேன். அண்டர்ஸ்டுட் பசங்களா? ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் இந்த டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸிங்கோ அல்லது குவாலிட்டி கண்ட்ரோலோ வந்து எப்படி பண்ணுறோங்கிற ப்ரொசீஜர்ஸ் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பேஸ்ட் ஆன் என்ன ப்ராடக்ட் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். ஓகே பசங்களா?
இஸ் இட் கிளியர்? ஸோ அப்ஸ்ட்ரீம் ப்ராசஸிங் அப்படிங்கிறது நம்ம இந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, ஹோஸ்ட்டில் செலுத்துறது, அவனை ரெடி பண்ணுறது எல்லாமே அப்ஸ்ட்ரீம் ப்ராசஸிங். பயோ ரியாக்டரில் போட்டு அவனை எக்ஸ்பிரஸ் பண்ண வைக்கிறது தான் ஃபர்மெண்டேஷன். அதுக்கப்புறமா டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸிங்கில் அந்த செல்லை உடச்சி ப்ரோட்டீனை எடுத்து பியூரிஃபை பண்ணி ஐ கேன் புட் இட் இன் டு த மார்க்கெட். ஓகே, இஸ் தட் கிளியர் பசங்களா? ஆல் ரைட். ஸோ நம்ம 11th and 12th படிக்கிற பசங்களுக்கு வி ஆர் ஸ்டார்டிங் கிளாஸஸ் ஏப்ரல் 3 பசங்களா. ஸோ நீங்கள் இப்போ தான் வந்து அடுத்த பேட்சுக்கு வந்து ஆரம்பிக்கிறீங்க. இப்போ தான் வந்து உங்களோட நெக்ஸ்ட்டு நீட்டோ இல்லை என்ன பண்ண போகிறோங்கிற அந்த ஒரு ஸ்டேஜில் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக யூ கேன் அட்டெண்ட் ஆர் கிளாஸஸ் இந்த கோயம்புத்தூர் கேம்பஸ். அண்ட் நம்ம கோயம்புத்தூர் கேம்பஸில் வந்து 10 நாள் ஃப்ரீ கிளாஸஸ் அலோவ் பண்ணுறோம் பசங்களா, ஃபர்ஸ்ட் 100 ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ முதல் 100 என்ரோல்மெண்ட்ஸுக்கு மட்டும்தான் வந்து இந்த ஒரு ஆஃபர் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நல்லா படிக்கிற பசங்களாக இருந்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப்பும் நல்லா காத்துட்ருக்கு. ஓகே பசங்களா, இஸ் இட் கிளியர்? ஸோ நீங்கள் வந்து ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸோட நம்ம லைப்ரரி ஃபெசிலிட்டிஸோட ஏப்ரல் 3 கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் என்கொயரி கேட்டுக்கோங்க அல்லது நம்மளோட கோயம்புத்தூர் கேம்பஸை விசிட் பண்ணுங்கள். ஓகே, ஆல்ரைட். அண்ட் நம்ம கிராஷ் கோர்ஸ் ஆல்ரெடி ஆரம்பிச்சாச்சு. நான் சொன்ன மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல ஒரு ஸ்காலர்ஷிப் காத்துட்ருக்கு. அது இல்லைனா கூட ப்ரைஸஸ் ஆர் வெரி வெரி அஃபோர்டபுள் பசங்களா. ஆன்லைன் கிராஷ் பேட்ச் வந்து இஸ் ஒன்லி 6,000 rupees ப்ளஸ் ஜிஎஸ்டி மெட்டீரியல் இல்லாமல். அண்ட் ஆஃப்லைன் கிராஷ் வந்து இஸ் ஒன்லி 20,000 rupees இன்க்ளூடிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் ஜிஎஸ்டி. ஸோ நீங்கள் ஆஃப்லைன் எடுத்தீங்கன்னா ஆன்லைன் கிராஷ் ஆக்சஸும் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஓகே, ஸோ நம்மளோட ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் வந்து இஸ் தேர் இன் கோயம்புத்தூர், திருச்சி அண்ட் திருநெல்வேலி. ஸோ நம்ம சென்டர்ஸை விசிட் பண்ணுங்க அல்லது நாங்கள் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் உங்களோட என்கொயரிஸ் எல்லாத்தையுமே கேட்டுக்கலாம். ஓகே பசங்களா, இஸ் இட் கிளியர்? பவன், டோன்ட் வரி, எவ்ரி டே நம்ம சேனலில் வந்து வி ஹாவ் கிளாஸஸ். அண்ட் பசங்களா ரொம்ப முக்கியமாக கம்மிங் ஒரு 1 வீக்கில் வந்து வி கோயிங் டு ஸ்டார்ட் வித் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான செஷன்ஸ். ஸோ நீங்கள் வந்து சும்மா நார்மலாக வந்து நம்ம கிளாஸ் அட்டென்ட் பண்ணி ஹவர்ஸ் அண்ட் ஹவர்ஸ் டுகெதர் நீங்கள் ஒரு சாப்டரில் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒவ்வொரு கிளாஸ்லேயுமே நீங்கள் நிறையா வந்து கற்றுக்கிறதுக்கு, நீங்கள் எதுவுமே படிக்க ஆரம்பிக்கலைனாலுமே வந்து நீங்கள் நல்லா இதிலேருந்து நெக்ஸ்ட் உங்களோட ப்ரிப்ரேஷனை பூஸ்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவையோ we are going to start. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கீப் ஃபாலோவிங் த கிளாஸஸ். ஓகே, எவ்ரி டே நம்ம செஷன்ஸ் வந்து ஏதாச்சும் ஒன்று உங்களுக்காக வேண்டி இருந்துகிட்டே தான் இருக்கும். ஓகே பசங்களா, இஸ் தட் கிளியர்? சூப்பர். ஸோ நம்ம பயோடெக்னாலஜி அப்ளிகேஷன்ஸ் ஆரம்பிக்க போகிறோம் பசங்களா. ஸோ இவ்வளோ நேரம் வந்து வி ஒன்லி ஸ்பெண்ட் ஆன் த பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராசஸஸ். நவ் அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் வெரி சிம்பிள். அப்ளிகேஷனை பொறுத்த அளவில் மெயினாக அக்ரிகல்ச்சர், ஓகே, மெடிசன், இது 2 ஃபீல்ட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் இந்த 2 ஃபீல்ட்ஸில் எங்கே நம்ம இந்த பயோடெக்னாலஜியை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது கிளியர் கட் பாயிண்டர்ஸாக ஐம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் டு யூ. ஓகே, இஸ் தட் கிளியர்? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்லி ஓவரால் நம்ம பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சிலபஸில் 2-3 தான் நம்ம படிக்கணும். பட் ஓவராலாக தெரப்பட்டிக்ஸில், டயக்னாஸ்டிக்கில், அக்ரிகல்ச்சரில், ஃபுட் ப்ராசஸிங்கில், எனர்ஜியில், பயோரெமிடியேஷன், இந்த மாதிரி எக்கச்சக்க இடத்துல நம்ம வந்து we are using biotechnology. ஓகே, ஸோ ஏன் வந்து இட் இஸ் யூஸ்ஃபுல் அப்படின்னா, உதாரணத்துக்கு தக்காளி வந்து நீங்கள் வந்து கொஞ்ச நாள் வச்சுருந்தீங்கன்னா கெட்டு போயிடும் இல்லையா? அப்போ வந்து விற்கிறவங்களுக்கு ஒரே நாளில் அந்த தக்காளியை பூரா விற்று முடிக்கணும் அப்படின்னா இட்ஸ் நாட் ப்ராக்டிக்கல். அண்ட் இக்கனாமிக்லி ஒரு ஃபார்மருக்கும் வந்து நிறைய லாஸஸ் வந்து பார்க்குறாங்க பிகாஸ் ஆஃப் திஸ் ஷெல்ஃப் லைஃப் ப்ராப்ளம். ஸோ என்னுடைய இந்த அழுகலுக்கு காரணமான என்சைமை நான் பிளாக் பண்ணிட்டேன் அப்படின்னா ஜெனட்டிக் இன்ஜினியரிங் வழியாக, அப்போ இந்த தக்காளிக்கு ஷெல்ஃப் லைஃப் வந்து இன்னும் கொஞ்ச நாள் கிடைக்கும். அப்போ அந்த கொஞ்ச நாள் வந்து இஸ் அ லாட் ஆஃப் டைம் ஃபார் த ஃபார்மர் டு செல், ஃபார் த பர்சன் டு யூஸ், எல்லாத்துக்குமே இட் இஸ் வெரி வெரி பெனிஃபிஷியல் இல்லையா? அதே மாதிரி நிறைய கமர்ஷியல் என்சைம்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக எங்கே நமக்கு என்சைம் கிடைக்கும், யாரையாச்சும் போட்டு தள்ளி தான் நம்ம என்சைம் எடுக்கணும். அதுக்கு நம்ம இந்த பாக்டீரியாவை யூஸ் பண்ணி நம்ம என்சைம் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் பாக்டீரியா பாட்டு ஜாலியாக வளரும். அவங்கக்கிட்டேருந்து நான் என்சைம்ஸை எடுத்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா எனக்கும் இட் இஸ் எக்கனாமிக்லி வெரி யூஸ்ஃபுல் இல்லையா? அதே மாதிரி பயோ ரெமிடியேஷனில் வந்து இந்த கண்டாமினேட்டட் ஏரியாஸில் வந்து அந்த ஒரு ஆர்கானிக் மேட்டரை டீகம்போஸ் பண்ணுறதுக்கு அல்லது ஏதாவது கண்டாமினண்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு இது எல்லாமே வந்து பாக்டீரியா இஸ் கோயிங் டு ஹெல்ப் மீ. ஓகே,
ஸோ அதுக்கு வந்து பாக்டீரியா வில் ஹெல்ப் மீ. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து பயாலஜிக்கல் மெத்தட்ஸ் ஆஃப் சூவேஜ் ட்ரீட்மெண்ட். ஓகே, ஸோ நம்ம மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேரில் வி ஹவ் சீன் இல்லையா ஹவு வேஸ்ட் வாட்டர் ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு வி ஹாவ் சர்டன் திங். ஸோ அங்கே வந்து ஒரு சில என்சைம்ஸுக்கோ இல்லை அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லையும் ஐ கேன் மாடிஃபை தியர் ஜீன் சச் தட் என்னுடைய இன்னும் டு கிளியர் மை வாட்டர், டு கிளியர் த பொல்யூஷன், இட் வில் ஹெல்ப் மீ. அண்டர்ஸ்டுட்? ஸோ என்ன நீங்கள் ப்ராசஸ் எடுத்துக்கிட்டாலுமே எல்லாத்துலேயுமே வந்து தெர் இஸ் அ சர்டன் பயோடெக்னாலஜி தட் இஸ் இன்வால்வ் தட் யூ கேன் அப்ளை. ஓகே, ஸோ நம்ம நல்ல கேட்டலிஸ்ட்டை யூஸ் பண்ணலாம். இந்த ஒரு மைக்ரோபை இந்த ஒரு என்சைம் எடுத்து நம்ம யூஸ் பண்ணலாம் மைக்ரோப்லேருந்து. அல்லது ஒரு கேட்டலிஸ்ட் நடக்கிறதுக்கான ஆப்டிமல் டெம்பரேச்சரை நம்ம உருவாக்குறதுல இன்னும் ரிசர்ச் பண்ணலாம். இல்லை டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸிங்கில் நம்ம எப்படி இன்னும் பியூரிஃபை பெட்டராக பண்ணலாங்கிறதுக்கு கண்டிப்பாக என்னென்னைக்குமே ரிசர்ச்சில் ஸ்கோப் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஓகே பசங்களா? ஸோ நாம் மெயினாக படிக்க போகிறது வந்து இஸ் அ வெரி ஃபியூ கேட்டகரி. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் கேட்டகரி இஸ் அக்ரிகல்ச்சர். ஸோ சாப்பாடு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம். அண்ட் அதுலேயும் வந்து கெமிக்கல் கம்மியாக யூஸ் பண்ணி பெஸ்டிசைட் இல்லாமல் நம்மளோட ஹார்ஷான வெதரை வித்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரியான நிறைய இம்பார்ட்டண்ட்டான அப்ளிகேஷன் நமக்கு அக்ரிகல்ச்சரில் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான அக்ரிகல்ச்சர் ஓட இது என்ன அப்படின்னு சொன்னால், agrochemicals are nothing but chemicals that we use to control the pest, pathogen, அதுக்கு எல்லாமே. ஓகே, பட் நம்ம இதை யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும், க்ராப் ஈல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்புகிறோம். பட் அப்படி இன்க்ரீஸ் பண்ணியுமே நம்ம டிமாண்ட் அவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது சச் தட் நமக்கு அது பத்தலை. ஸோ ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லும்போது நம்ம உரம் போடாமல் நேச்சுரலான உரம், நேச்சுரலான பெஸ்டிசைட் இப்படியெல்லாம் நம்ம சொல்கிறோமே தவிர அதுலேருந்து நமக்கு வர ஈல்டுலேயும் வந்து தெர் இஸ் அ லாட் ஆஃப் ப்ராப்ளம் தட் வி சி. ஸோ க்ரீன் ரெவல்யூஷனில் என்ன தான் வந்து வி ட்ரிபிள் த ஃபுட் சப்ளைன்னு சொன்னாலுமே தெர் வாஸ் ஸ்டில் அ லேக் இன் த ப்ரொடியூஸ். ஓகே, ஸோ அதனால நம்ம என்ன பண்ணோம்னா இந்த கிராப் வெரைட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வி யூஸ்ட் ஜெனட்டிக் இன்ஜினியரிங். ஓகே, ஸோ இந்த அக்ரோகெமிக்கல்ஸ் ஆர் டூ எக்ஸ்பென்சிவ். ஆர்கானிக் முறையில் எல்லா தடவையும் வி கேனாட் கல்டிவேட் த கிராப்ஸ். ஸோ இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். அப்படின்றப்ப ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ஆர்கானிசம்ஸ் கேம் இன் டு பிக்சர். ஓகே, ஸோ எப்படி மேம் ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ஆர்கானிசம்ஸ் ஆர் பெட்டர் அப்படின்னா, பெஸ்ட்டு ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கான ஜீனை நான் பிளான்ட்லேயே போட்டேன்னா பெஸ்ட்டே வராது ஒன்று. அப்புறம் நான் ஒரு ட்ராட்டையோ ஸ்ட்ரெஸ்ஸையோ வித்ஸ்டாண்ட் பண்ணுற ஜீனை நான் பிளான்ட்டில் செலுத்திட்டேன் அப்படின்னா எந்த அட்வர்ஸ் கண்டிஷன்லேயுமே க்ராப் வந்து போகாது, இட் வில் நாட் டை. ஓகே, தென் இருக்கிற இத்தினோண்டு சாயில் ஃபர்டிலிட்டியும் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு சாய்ஸ் இங்கே இருக்குது. ஸோ எக்கச்சக்கமாக நான் உரம் போட தேவையில்லை. தென் நியூட்ரிஷனலி என்னால் ஒரு அரிசி சாப்பிட்டா கூட அந்த சாதத்தை வந்து என்னால் நியூட்ரிஷனலாக என்ஹான்ஸ் பண்ண முடியும். ஸோ தேட்க்கும் எனக்கு ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன் இஸ் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ உதாரணத்துக்கு கோல்டன் ரைஸ், பிடி காட்டன், பெஸ்ட் ரெசிஸ்டண்ட்டான டொபேக்கோ பிளான்ட்ஸ், இது ஃப்ளேவர் சேவர் டொமேட்டோ தான் நான் சொன்னேன் இல்லையா, ஷெல்ஃப் லைஃப் இன்க்ரீஸ் பண்ணுற டொமேட்டோ. ஸோ இது எல்லாமே ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் யுவர் ஜிஎம்ஓ. ஸோ அதில் பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா வந்து நேச்சுரலாகவே லெப்பிடாப்டெரன்ஸ், அதாவது டொபாக்கோ பட்வர்ம், அப்புறம் ஆர்மி வேர்ம், பீட்டில்ஸ், கோலியாப்டெரன்ஸ், டிப்டீரியன்ஸுக்கு நேச்சுரலாகவே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கானிசம். எப்படின்னா இந்த செட் ஆஃப் ஆர்கானிசம்ஸுக்கு ஒரு சில டாக்ஸின் வந்து இந்த பாக்டீரியா ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே, ஸோ இந்த டாக்ஸின் வந்து பர்டிகுலராக என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், இந்த ஒரு சில ஜீன்ஸ், இந்த பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸில் இருக்கிற ஒரு சில ஜீன்ஸ் வில் ப்ரொடியூஸ் சர்டன் டாக்ஸின்ஸ். அது வந்து ஒரு சில இன்செக்ட்ஸை கொல்லணும். ஓகே, பட் இந்த டாக்ஸின் வந்து ஒரு ப்ரோடாக்சினாக தான் ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ் ஆகும். பட் இந்த ப்ரோடாக்சினை இந்த பூச்சி சாப்பிட்டுதுன்னா அதோட கட்டில் போயிட்டு அது அந்த பிஹெச்சான ஒரு ஆல்கலைனான ஒரு பிஹெச்சில் வந்து ஆக்டிவேட் ஆகி அந்த பூச்சியோட வயிற்றில் வந்து இட் வில் புட் ஹோல்ஸ். ஓகே, ஸோ அங்கே வந்து லைசஸ் வில் ஹேப்பன், போர்ஸ் பர்ஃபோரேஷன் ஆச்சு அப்படின்னா லைசஸ் ஆகி அல்டிமேட்லி அந்த பூச்சி செத்துரும். நான் இந்த ஒரு ஜீனை நம்ம ஒரு பிளான்ட்டில், காட்டன் மாதிரியான ஒரு பிளான்ட்டில் வந்து நம்ம செலுத்துறதுனால அந்த பிளான்ட்டே அந்த ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணிக்கும். அப்போ பிளான்ட்டே அந்த ப்ரோடாக்சினை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா அந்த பிளான்ட்டை சாப்பிட வர பூச்சி அதை சாப்பிட்டா நேச்சுரலாக செத்து போயிடும். ஸோ என்னோட பிளான்ட் பொழைச்சிக்கும்.
clear? So இப்போ வந்து cry அப்படிங்கிற gene தான் வந்து is coding for this particular toxin. அதில் cry1AC and cry2AB வந்து cotton bollwormsக்கு, cry1AB வந்து corn borerக்கான ஒரு toxin produce பண்ணுது. கிளியர் பசங்களா? ஸோ இந்த ஜீனை வந்து நான் நேச்சுரலாக என்னோட பிளான்ட்லேயே செலுத்திட்டேன் அப்படின்னா பிளான்ட் வந்து ஆப்வியஸாக வில் நாட் டை. அண்டர்ஸ்டுட் எவ்ரி ஒன்? இஸ் இட் கிளியர் everybody? So that is the first application in our agriculture. ரெண்டாவது என்ன? Also nematode. Okay, so there is another thing. Okay, I think that has been skipped by mistake. No problem. I will write that for you separately. So here if you see pasangla, nematode ஒன்று இருக்கு. Okay, who is that nematode? Melodygyne இன்காக்னிஷியா அப்படிங்கிற ஒரு நெமட்டோடு இருக்குது. அது வந்து டொபேக்கோ பிளான்ஸை வந்து இட் வில் எஃபெக்ட் டு வாட் லெவல்னா த ப்ரொடியூஸ் கோஸ் ஸோ லோ, போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாஸஸ் எக்கச்சக்கமாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இந்த ஒரு நெமட்டோடு வந்து இஸ் காசிங். பட் இந்த ஒரு நெமட்டோடை நம்ம எப்படி வந்து ஜீன் பயோடெக்னாலஜி மூலயமா இதை வந்து சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா தெர் இஸ் சம்திங் கால்ட் RNA இன்டர்ஃபியரன்ஸ். ஓகே, or RNAi. Okay, so what is RNAi? இது வந்து யூஸ்வலாக எல்லா யூகேரியாட்ஸுமே செல்லுலர் டிஃபென்ஸுக்கு யூஸ் பண்ணுற ஒரு மெக்கானிசம். என்ன மெக்கானிசம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம வந்து இந்த பிளான்ட்குள்ளே, இந்த டொபேக்கோக்குள்ளே ஒரு டிஎன்ஏயை என்ஜினியர் பண்ணி மாற்ற போகிறோம். எப்படி மாற்ற போகிறோம்? இட் வில் கிவ் அ சென்ஸ் அண்ட் ஆன்டிசென்ஸ் RNA. அப்போ ஒரு டபுள் ஸ்ட்ராண்டட் RNA கிரியேட் ஆகிடுது. இந்த டபுள் ஸ்ட்ராண்டட் RNA இஸ் ஸ்பெசிஃபிக் ஃபார் த mRNA ஆஃப் த நெமட்டோட். ஓகே, ஸோ இந்த ஒரு டபுள் ஸ்ட்ராண்டட் RNA இந்த நெமட்டோடோட mRNAல போய் இன்டர்ஃபியர் பண்ணி அதை உடச்சிரும். அப்போது mRNA நெமட்டோடு வந்து சிந்தசைஸ் பண்ண முடியலை அப்படின்னு சொன்னால் நெமட்டோடு செத்துரும். அல்டிமேட்லி வேணா பிளான்ட்டை காப்பாற்றிக்கலாம். அவ்வளோதான் இந்த RNA interference. Is it clear பசங்களா? So this is also an application of the biotechnology and gene manipulation. Okay, now இதுதான் அக்ரிகல்ச்சருக்கு. Now மெடிசனுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரப்பட்டிக் ட்ரக்ஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து எக்கச்சக்கமான ட்ரக்ஸ் நமக்கு தேவைப்படுது. அதில் இம்பார்ட்டண்ட்டாக ஹியூமனுக்கு தேவையான, உதாரணத்துக்கு இன்சுலின் மாதிரியான ரீகாம்பினன்ட் தெரப்பிட்டிஸ் வந்து வேர்ல்டு வைடு வந்து இஸ் வெரி வெரி இன் டிமாண்டான ஒரு தெரப்பிட்டிக் ட்ரக். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் 30 தெரப்பிட்டிக் ட்ரக்ஸ் இருக்குது. அதில் 12 இந்தியாலையும் அவைலபிளாக இருக்குது. ஓகே, ஸோ ஏன் நம்ம இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்லி வி ஹாவ் ஜெனட்டிக்லி இன்ஜினியர்ட் இன்சுலின். அதாவது இன்சுலின் வந்து டயபெட்டிஸ் இருக்கிற ஒருத்தருக்கு வந்து இன்சுலின் சரியாக சுரக்காததுனால நம்ம வெளியிலேருந்து இன்சுலின் கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது. நான் இந்த வெளியிலேருந்து கொடுக்குற இன்சுலின் வந்து யூஸ்வலாக எங்கேருந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஷீப்லேருந்தோ இல்லை பன்னியிலேருந்தோ எடுத்து தான் ஹியூமனுக்கு கொடுப்பாங்க. பட் இதில் வந்து 2 பிரச்சனை என்ன இருக்குது? ஒன்று வந்து அது வேற ஒரு ஆர்கானிசம்லேருந்து எடுத்து கொடுக்கறதுனால நம்ம பாடியில் நிறைய இம்யூனோலாஜிக்கல் ரெஸ்பான்ஸ் வந்து கிரியேட் ஆகும். அப்படி இல்லைன்னு சொன்னால் another issue is that நம்ம வந்து ethically it is wrong. எவ்வளோ ஷீப், எவ்வளோ பிக்ஸ் we have to slaughter in order to get the insulin that we need. ஸோ அதுக்காக வேண்டி ஃபஸ்ட்டு எலி லிலிங்கிற கம்பெனி தான் நமக்கு ஹியூமன் இன்சுலினை தயாரிச்சது. எப்படின்னா இன்சுலின் அப்படிங்கிற மாலிக்யூல் வந்து நம்ம பாடியில் ஒரு ப்ரோ ஹார்மோனாக சுரக்கும் பொழுது ஒரு சி பெப்டைடோட சேர்ந்து ABC பெப்டைட் வந்து இஸ் ஃபார்ம்டு. பட் மெச்சூர் ஆகி அது ஃபுல் இன்சுலினாக மாறும்போது இந்த சி பெப்டைட் காணாமல் போய் A and B பெப்டைட் மட்டும்தான் வில் பி ப்ரெசென்ட், லிங்க்ட் பை டைசல்ஃபைட் பிரிட்ஜஸ். ஓகே, ஸோ என்ன பண்ணாங்க இந்த எலி லிலிங்கிற கம்பெனி அப்படின்னு சொன்னால் இந்த A செயினை ப்ரொடியூஸ் பண்ணுற ஜீன், B செயினை ப்ரொடியூஸ் பண்ணுற ஜீன் அப்படின்னு தனித்தனியாக எடுத்து தனித்தனியாக அதை ஈகோலையில் போட்டு தே ப்ரொடியூஸ் த இன்சுலின். ஸோ இந்த ஒரு செட்டு வந்து எனக்கு A செயின் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும், இந்த ஒரு செட்டு வந்து B செயின் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும்னா அது ரெண்டுத்தையும் டைசல்ஃபைட் பிரிட்ஜ் போட்டு நான் விற்றுப்பேன். அண்டர்ஸ்டுட்? இஸ் தட் கிளியர் பசங்களா? இஸ் இட் கிளியர் எவ்ரிபடி? எஸ்.
ஸோ இந்த மாதிரி ஆனால் ஒரு ஹியூமன் இன்சுலினை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் ஹியூமியூலின் அப்படின்னு வி ஸ்டார்டட் மார்க்கெட்டிங். அண்ட் இதனால பயங்கர பெனிஃபிட் எல்லாருக்குமே இருந்துச்சு. ஸோ பேஷண்ட்ஸ் நீட் நாட் வரி அபவுட் இன்சுலின் எனிமோர். ஓகே, another application is your gene therapy. ஸோ ஜெனட்டிக்கலாக எம்ப்ரியோவில் இல்லை சின்ன குழந்தையில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த நார்மல் ஜீன்ஸை நம்ம அவங்களோட செல்ஸில் செலுத்துறதுனால அவங்களுக்கு நார்மலான என்சைம் நார்மலான ஃபங்க்ஷனிங்கை ரிஸ்டோர் பண்ண முடியும். ஸோ ஒரு சில ஜெனட்டிக் கண்டிஷன்ஸை கூட டிஃபெக்டிவான ஜீன்ஸை கூட நம்ம இந்த மாதிரியான ஒரு ஜீன் தெரப்பி மூலியமாக கரெக்ட் பண்ணலாம். ஸோ அடெனோசின் டிஅமினேஸ் டெஃபிஷியன்சி அது ஒரு என்சைம். அந்த டெஃபிஷியன்சி இருக்கக்கூடிய ஒரு பொண்ணில் ஃபஸ்ட்டு இந்த ஒரு ஏடிஏ ப்ரொடியூஸ் பண்ணுற ஜீனை நம்ம செலுத்தி வி ஹாவ் கேரிட் அவுட் த ஜீன் தெரப்பி. ஓகே, ஸோ நான் இதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் இந்த லிம்ஃபோசைட்ஸ் தான் இந்த என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணோம். அப்போ அதை ப்ரொடியூஸ் பண்ணலன்றப்ப அதுக்கான கரெக்டான காம்ப்ளிமெண்ட்ரி டிஎன்ஏ நம்ம உள்ளே அனுப்புறதுனால அந்த டிஎன்ஏ வந்து ஃபர்தராக வில் ப்ரொடியூஸ் தட் என்சைம் அண்ட் அந்த ஒரு டெஃபிஷியன்சி ரிமூவ் ஆகிடும். அண்டர்ஸ்டுட்? பட் த ப்ராப்ளம் என்ன இங்கே வந்து அந்த லிம்ஃபோசைட்ஸ் ஒரு காலகட்டத்துக்கு மேலே செத்துரும். ஸோ ரிப்பீட்டடாக வி ஹாவ் டு கீப் இன்ஃப்யூசிங் இந்த கரெக்டடான ஜீன்ஸ் இந்த கரெக்டடான செல்ஸ் இன் டு த பாடி ஆஃப் த பேஷண்ட். பட் இது வந்து நம்ம போன் மேரோ இது எம்ப்ரியோ ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து பண்ணிட்டோம். Okay, or if we take this gene into the bone marrow குள்ளியே நம்ம செலுத்த முடியும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா it will be a permanent ஆன cure. Okay, embryonic ஸ்டேஜில் இதை பண்ணிட்டோம் அப்படின்னா இட் இஸ் அ பர்மனெண்ட் கியூர். பட் அது ஆஃப்டர் லைஃப்லன்னு பண்ணும்பொழுது என்ன ஆகும், நமக்கு அந்த செல்ஸ் ஆகிறதுக்குன்னு ஒரு நாள் வரும்ல, அப்போ நம்ம திருப்பியும் அந்த ஒரு இது கொடுக்குற மாதிரி இருக்கும். Okay, another application is your molecular diagnosis. So conventional blood test or urine test liyo namakku indha oru disease irukku theriya varadhukku romba naal aaglam. Okay, so adanala da indha oru recombinant DNA technology o illa PCR o illa ELISA o use பண்ணும்போது ரொம்ப சீக்கிரமா we can identify the disease. Okay, so உதாரணத்துக்கு PCR வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம், RT-PCR we used to use for COVID. so COVID ரொம்ப முத்தினதுக்கு அப்புறம் தான் இது கோவிட்னு தெரிஞ்சுக்கிறத விட சிம்டம் இல்லாதப்ப கூட இத்துணூண்டு if we have the organism in the body அதை நம்ம replicate அதை வந்து amplify பண்ணோம் PCR வச்சுனா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் இல்லையா. ஸோ அது வந்து ரொம்ப ஹையாக ஆறதுக்கு முன்னாடியே we can amplify their nucleic acids through PCR and we can find out whether இந்த ஒரு patient is having this disease or not. especially HIV மாதிரியான கேசஸில் இட் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில கேன்சர் மியூட்டேஷன்ஸ் அல்லது ஜெனட்டிக் டிஸார்டரை கண்டுபிடிக்கிறதுக்கு கூட இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கிளியர் பசங்களா? இஸ் இட் கிளியர்? ஸோ இந்த சிங்கிள் ஸ்ட்ராண்டட் டிஎன்ஏ ஒரு ஆர்என்ஏ வந்து நம்ம ரேடியோ ஆக்டிவ் ப்ரோபாக நம்ம வந்து அட்டாச் பண்ணி ஆட்டோ ரேடியோகிராஃபி மூலியமாக கூட we can find out if this person has ஒரு மியூட்டேட்டட் ஜீன் ஆர் நாட். Understood? So genetic disorders கூட நம்ம இந்த ஒரு ப்ராசஸ் வழியாக கண்டுபிடிக்க முடியும். Clear? ELISA is a process where antigen antibody interaction base பண்ணி we will figure out if இந்த ஒரு antigen நம்ம பாடியில் இருக்கா இல்லையா. ஸோ இந்த ஒரு antigen இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான ஆன்டிபாடி என்னோட பாடியில் இருக்கும். அந்த ஆன்டிபாடி இருக்கா இல்லையா இத்தூண்டு இருந்தால் கூட ஒரு கலர் சேஞ்ச் மூலமாகவோ இல்லை வந்து ஒரு ஃப்ளூரசன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனாலையோ எலைசா மூலியமாக ஈஸியாக நான் டிடெக்ட் பண்ண முடியும். ஸோ very small concentrate la kuda I can definitely find if the disease is present or not, if the pathogen is present or not. Clear? So இந்த ஒரு ஆன்டிஜனை வந்து ஆன்டிபாடியில் ஒட்ட வச்சு என்னோட சாம்பிளில் நான் உள்ளே போட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த சாம்பிளில் இந்த ஆன்டிஜன் இருக்கா அல்லது சாம்பிளில் ஆன்டிபாடி இருக்கா அப்படிங்கிறத ஈஸியாக என்னால் கண்டுபிடிக்க முடியும். Got it? Understood பசங்களா? Is it clear?
Now the last section of the chapter is about your transgenic animals. So animals வந்து நம்ம manipulate பண்ணி அவங்களோட ஜீனை வந்து நம்ம அப்படியே மாற்றி நம்ம வந்து if we conduct any studies to understand anything, we call those animals as transgenic animals. 95% it is always mice, but நம்ம rabbits, pigs, sheep இந்த மாதிரி எக்கச்சக்கமான animals ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறோம்? நார்மல் ஃபிசியாலஜி, எப்படி நார்மலாக ஜீன்ஸ் வேலை செய்யுது, நம்ம நார்மல் ஃபங்க்ஷனிங் எப்படி இருக்குங்கிறத ஒரு மனுஷனை வெட்டி நம்ம படிக்கிறதுக்கான பெர்மிஷன் நமக்கு இப்போ இல்லை இல்லையா? பட் அந்த ஒரு சில ஃபேக்டர்ஸை நம்ம அனலைஸ் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்ம இந்த ஒரு டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸை யூட்டிலைஸ் பண்ணுறோம். அப்படி இல்லைனா ஒரு சில டிசீஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, இந்த டிசீஸ் வந்தால் எந்த பார்ட் ஆஃப் த பாடியில் என்ன டிஃப்ரென்ஸ் வருது, அதை நம்ம எப்படி க்யூர் பண்ணலாங்கிறது எல்லாமே நம்ம இந்த ஒரு அனிமலுக்கு அந்த டிசீஸை ப்ரொடியூஸ் பண்ணி படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுவும் டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸோடைய ஒரு அப்ளிகேஷன். ஸோ நம்ம வந்து கேன்சர், ஆர்த்ரைட்டிஸ், ஆல்சைமர்ஸ் டிசீஸ் இது எல்லாமே இந்த எலியை வச்சு தான் நம்ம படிச்சிருக்கோம். அண்ட் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் நம்ம அங்கேருந்து தான் இவால்வ் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு சில பயோலாஜிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒரு சில மெடிசின்ஸ் வந்து வேலை செய்தா இல்லையா, இல்லை அந்த மாதிரி எப்படி வந்து இது பண்ணுறதுங்கிறதுக்காக வேண்டியான ட்ரக் டெஸ்டிங், டாக்ஸிக் டெஸ்டிங், கெமிக்கல் டெஸ்டிங் எல்லாமே டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸை வச்சு நம்ம பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில மாலிக்யூல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு, இப்போ உதாரணத்துக்கு இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு பாக்டீரியாவை யூஸ் பண்ண மாதிரி ஹியூமன் ப்ரோட்டீனான ஆல்ஃபா-1 ஆன்டிட்ரிப்சின், அது வந்து எம்ஃபைசமா ட்ரீட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரோட்டீன், அதையும் வந்து நம்ம இந்த ஆனிமல்ஸ்லேருந்து ஐசோலேட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்ஜெனிக் கவ் ஒன்று இருக்குது, ஓகே, விச் இஸ் கால்ட் ரோசி. இதில் வந்து ஹியூமன் ப்ரோட்டீனான ஆல்ஃபா லாக்டால்புமின் அப்படிங்கிறத ப்ரொடியூஸ் பண்ண வச்சதுனால பிறந்த குழந்தைக்கு நம்ம மாட்டுப்பால் கொடுக்க முடியாது. we have to give the human milk. பட் ஹியூமன் மில்கில் இருக்கிற ப்ரோட்டீனை இந்த மாடு சிந்தசைஸ் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் அதை வந்து நியூ பார்ன் பேபிஸ்க்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி they brought about this transgenic cow. அதே மாதிரி ஃபீனைல் கீட்டோனியூரியா மாதிரியான டிசீசஸுக்கு கூட நம்ம இந்த அனிமல்ஸ்லேருந்து we have tried to take out certain biological products. Is it clear? ஸோ வேக்சின் சேஃப்டி, நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு வேக்சின் கரெக்டாக இல்லையா, ஸோ ஒரு சில டிரான்ஸ்ஜெனிக் மைஸில் தான் நம்ம போலியோ வேக்சின் எல்லாம் டெஸ்ட் பண்ணுறோம். அண்ட் அது இல்லாமல் வந்து சில மங்கீஸை கூட வந்து பேட்சஸ் ஆஃப் வேக்சினுக்கு நம்ம டெஸ்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து மைஸ், மங்கீஸ் இவங்களெல்லாம் டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் வேக்சின்ஸ் வருது, கெமிக்கல்ஸ் வருது. பட் தீஸ் டேஸ் வந்து இஃப் யூ லுக் அட் த காஸ்மெட்டிக்ஸ், ஓகே, க்ரூவல்ட்டி ஃப்ரீ காஸ்மெட்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்து தே டோன்ட் டெஸ்ட் திஸ் ஆன் அனிமல்ஸ். பாவம் இல்லை அவங்களும், நம்ம யூஸ் பண்ணுற மேக்கப்போ இல்லை நம்ம யூஸ் பண்ணுற ஒரு சாப்பாடு பொருளோ வந்து எதுக்கு அவங்களுக்கு கொடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணணும் இல்லையா? அவ்வளோ டேஞ்சரஸான ஒரு விஷயமா நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இல்லை? ஸோ தட் இஸ் நாட் கரெக்ட். அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி டாக்ஸிக் அனிமல்ஸை டெஸ்ட் பண்ணுற டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸும் இருக்காங்க. பட் இட் இஸ் நாட் கரெக்ட் டு அ சர்டன் எக்ஸ்டென்ட். Understood? So toxicity testing இது எல்லாமே வந்து is done on animals. But ethically சொல்கிற மாதிரி நம்ம ஒரு மனுஷனை மேனிப்புலேட் பண்ணி யூஸ் பண்ணால் அதை யாராவது ஆக்செப்ட் பண்ணிப்பாங்களா? இஸ் நாட் ஃபேர் இல்லையா? அப்போ டு த அனிமல்ஸ் ஆல்சோ இட் இஸ் நாட் ஃபேர். ஓகே, ஸோ அதனால தான் வந்து we have certain committees called ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்ரூவல் கமிட்டி இன் இந்தியா. ஸோ இதுதான் வந்து இந்த ஒரு ஜெனட்டிக் ஆர்கானிசம் நமக்கு தேவையா, இந்த ஒரு மாடிஃபிகேஷன் நீங்கள் பண்ணணுமா, இந்த ஸ்டடி வந்து நிஜமாவே ரெலவெண்ட்டாக இல்லையா அப்படிங்கிறத வந்து டிசைட் பண்ணுறது இந்த ஒரு கமிட்டி தான். ஓகே, பிகாஸ் ஜெனட்டிக்கலி ஆல்சோ நம்ம வந்து பயோடைவர்சிட்டியை கன்சர்வ் பண்ணணும். வி கேனாட் கோ அண்ட் ரேண்டம்லி மேனிப்புலேட் ஆல் த பிளான்ட்ஸ், ஆல் தி அனிமல்ஸ் அண்ட் தென் டிஸ்ட்ராய் வாட் எவர் வி ஹேவ். ஆல்ரெடி நம்ம பண்ண சேதாரம் போதும் இல்லையா? ஸோ தட் வி கேனாட் டூ அப்படிங்கிறதுனால இந்த ஒரு சில கமிட்டிஸ் வந்து இஸ் கோயிங் டு பார்ட்டிசிபேட் ஃபார் த சேம். அண்டர்ஸ்டுட் பசங்களா? இஸ் இட் கிளியர்? ஸோ ஒரு சில மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் வந்து ப்ராப்பரான ஆத்தரைசேஷன் கொடுக்காம, ப்ராப்பரான ஒரு காம்பன்சேட்டரி பே கூட கொடுக்காம ரேண்டமாக நம்மளுடைய ஃபார்மர்ஸ், நம்மளுடைய அதாவது அந்த அளவுக்கு கார்ப்பரேட் படிப்பறிவு இல்லாதவங்களுடைய ரீசோர்ஸஸை யூட்டிலைஸ் பண்ணி
பைசா பண்ணுறாங்க. எப்படி அப்படின்னா தே ஆர் மேக்கிங் த பேட்டன்ட் ரேண்டம்லி. ஸோ இப்போ இந்தியாவில் காலகாலமாக நம்ம அரிசி சாப்பிட்றோம், பாஸ்மதி ரைஸ் சாப்பிட்றோன்றப்ப அந்த பாஸ்மதி ரைஸுக்கு எவனோ ஒருத்தன் பேட்டன்ட் வாங்கி வச்சுருக்கான். அதே மாதிரி வேப்பிலை, மஞ்சள், இது எல்லாமே மெடிசனலான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குங்கிறத காலகாலமாக நம்ம இந்தியன் ஆயுர்வேதிக் சிஸ்டம்லேயும் பழங்கால நேச்சுரோபதி மெடிசன்லையும் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பட் அது தெரியாமல் சில கம்பெனி சில நாடுகள் வந்து அதை பேட்டன்ட் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி போகும்பொழுது கண்டிப்பாக அதனால நிறைய இஷ்யூஸ் வருது. பட் எண்ட் ஆஃப் த டே அதை கேஸ் எல்லாம் போட்டு we have taken out the patent. பட் இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறப்ப ரைஸ் அதே மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, there are 27 documented varieties. பட் இதை எவனோ ஒருத்தன் ஒரு அமெரிக்கன் கம்பெனி ஒரு ட்ரேட்மார்க் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறப்ப அது செல்லாது அப்படின்னு சொல்லி நிறைய இந்தியன் ஃபார்மர்ஸ் அதை இது பண்ணி அதை ப்ரொடெஸ்ட் பண்ணி அந்த கிளைமை நம்ம வாங்கிட்டோம். ஓகே, ஸோ எதுவுமே ஒரு புது ப்ராடக்ட்னு நம்ம சொல்ல முடியாது. பிகாஸ் ஆல்ரெடி இட் இஸ் ப்ரெசன்ட். அப்படிங்கிறப்ப இதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற அத்தாரிட்டி யாருக்குமே கிடையாது. Okay, so நம்ம we've won the case, we've taken out, but lot of people are doing this. This is what is called as biopiracy. Is it clear pasangla? Is it clear to all of you? Yes. ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி எந்த நேஷனுக்கு ரிச்சாக இருக்காங்க, அவங்களுக்கு ஃபினான்ஷியலி தே வெரி ஸ்ட்ராங், பட் ரீசோர்ஸஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்க தான் நிறைய டைம் இந்த பண்ணுறாங்க. பட் இது சரியில்லை அப்படின்றப்ப பயோபைரசி அண்ட் பயோ பேட்டன்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் அதுக்கான ஒரு சில கமிட்டிஸ் இஸ் மானிட்டரிங் திஸ் ஆன் அ ரெகுலர் பேசிஸ். கிளியர் பசங்களா? இஸ் இட் கிளியர் டு ஆல் ஆஃப் யூ? ஸோ நிறைய பேட்டன்ட் பில்ஸ் இதெல்லாமே நம்ம இந்தியன் பார்லிமெண்ட்டும் பாஸ் பண்ணி இஸ் ட்ரைங் டு கீப் ஆல் ஆஃப் தீஸ் ப்ராக்டிசஸ் அண்டர் கண்ட்ரோல். அவ்வளோதான் பசங்களா, இதோட நம்ம பயோடெக்னாலஜி அப்ளிகேஷன் சாப்டரும் முடிஞ்சது. 11th and 12th என்ட்ரன்ஸ் கோச்சிங் நம்மளோட கோயம்புத்தூர் கேம்பஸில் ஏப்ரல் 3ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் 100 ஸ்டூடெண்ட்ஸுக்கு 10 நாள் ஃப்ரீ கிளாஸ் மட்டும் இல்லாமல் ஃப்ரீ மெட்டீரியல்ஸ், லைப்ரரி ஃபெசிலிட்டி எல்லாமே கிடைக்க போகுது. ஸோ இமீடியட்டாக நம்பரை கால் பண்ணுங்கள் அல்லது நீங்கள் நம்மளோட சென்டரை விசிட் பண்ணி உங்களோட அட்மிஷனை வாங்கிக்கோங்க. கிராஷ் கோர்சஸ் ஆல்ரெடி ஆரம்பித்தாச்சு. அப்படிங்கிறதுனால நம்ம ஆஃப்லைன் சென்டர்ஸில் கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு நல்ல ஒரு ஸ்காலர்ஷிப் காத்துட்ருக்கு. ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் இஸ் only 6,000 + GST பசங்களா. இதில் உங்களுக்கு கண்டிப்பாக நிறையா பெனிஃபிட்ஸ் காத்துட்ருக்கு. அதை விட நிறைய பெனிஃபிட்ஸ் நம்ம ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸில் இருக்குது. ஸோ ஆஃப்லைன் கிராஷ் கோயம்புத்தூர், திருச்சி அண்ட் திருநெல்வேலியில் நடக்க போகுது பசங்களா. இந்த பசங்களுக்கு ஆன்லைன் கிராஷ்க்கான ஆக்சஸும் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஓகே, ஸோ வெறும் 20,000 ரூபாயில் உங்களுக்கு மெட்டீரியல்ஸ், உங்களுக்கு ஆன்லைன் பேட்ச் ஆக்சஸ் அண்ட் ஃபுல் ஸ்டடிக்கான சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடச்சிரும். கிளியர் பசங்களா? இஸ் இட் கிளியர்? ஓகே, யா பசங்களா, ஆல் ரைட். ஸோ டு யூ ஆல் ஹேவ் எனி அதர் கொஸ்டின்ஸ் ஃபார் டுடே? குணா, நம்ம தமிழ் சேனலில் இன்னும் நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆரம்பிக்கலக்கானா கூடிய சீக்கிரம் we will start. Okay, don't worry. ஆல் ரைட். ஸோ நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருமே நம்மளோட சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸையும் டெஃபினட்டாக ஃபாலோ பண்ணுங்கள். கிளாஸஸ் டெய்லி அட்டென்ட் பண்ணுங்கள் பசங்களா. எவ்ரி டே we are handling sessions for you all. நான் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் வீக்லேருந்து we are going to start with even more ப்ரொடக்டிவான திங்ஸ் for you. ஸோ டெஃபினட்டாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் and stay with us. Okay? All right, so take care pasangla. If there are no other questions, let's wind up the class and I will see you all very soon adutha class la. Okay, take care and study well. Where enna questions irundhalum, enna problems irundhalum definitely comment pannunga. We'll definitely try to solve them one by one in the coming classes. Okay, all the best pasangla. Take care, see you all in the next class. Bye bye.